Honorable Governor, வணக்கம். வணக்கம் ஹரி. எவ்வளோ கெப்பாசிட்டியில் உங்களை பேட்டி எடுத்திருக்கிறேன். Today you are the Governor of the Eastern Province of Sri Lanka. தமிழர்கள் கணிசமாக வாழக்கூடிய கிழக்கு மாகாணத்துடைய ஆளுநர். இந்த மாகாணத்துடைய முதல் தமிழ் ஆளுநர் இல்லையா நீங்கள்? ஆமாம். வழக்கமாக தமிழர்கள் இங்கே ஆளுநர்களாக இருந்தது இல்லையா? இல்லை, பொதுவாக இங்கே 30 வருஷம் யுத்தம் நடந்ததே இங்கே தமிழர்கள் ஆளணும்னு தான் சொல்லி தான் போராட்டங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதனால் கடந்த காலங்களில் ஆளுநர்கள் நியமிக்கும் போது தமிழ் ஆளுநர்களுக்கு அந்த வாய்ப்புகள் கொடுக்காமே இருந்தாங்க. ஏன்னா பிகாஸ் அதனால தான் வாரே நடந்துச்சுன்னு சொல்லி. பட் இது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் தே நியமிச்சிருக்காங்க. ஸோ அஸ் அ குட் கெஸ்டர் ஒரு தமிழ் ஆளுநராக என்னையை நியமிச்சிருக்காங்க ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ். Wish you a very successful tenure. Thank you. You are the youngest governor in the history of Sri Lanka. ஆமாம். இந்த மாகாணத்துக்கு மட்டும் இல்லை. ஆமாம். அண்ட் மலையகத்திலேருந்து ஒரு முதல் ஆளுநர். ஆமாம். எப்படி இந்த மாகாணத்துக்கு பயனுள்ளதாக இருக்குது? ஏன்னா இங்கே தமிழர்கள் கணிசமாக இருக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் கணிசமாக இருக்கிறாங்க, சிங்கள மக்களும் இருக்கிறாங்க, மூவினத்தவரும் வாழக்கூடிய ஒரு மாகாணம். எவ்வளோ சவாலாக இருக்குது ஹேண்டில் பண்ண? இல்லை, பொதுவாக ஹரி சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆர் நாட் இப்போ இல்லை. ஏன்னா மாகாண சபைகள் இல்லை. 2019 பிறகு எந்த விதமான எலெக்ஷன்ஸும் வைக்கல. பிகாஸ் இதில் ஆக்டில் ஒரு சின்ன சேஞ்சஸ் கொண்டாந்தனால அவங்களுக்கு இந்த எலெக்ஷன்ஸ் வைக்காமல் போஸ்ட்போன் ஆகிட்டு இருக்குது. ஸோ த என்டையர் கண்ட்ரோல் கவர்னர் கண்ட்ரோலுக்கு போயிடுது. ஸோ த கவர்னர் இஸ் த ஆக்டிங் சீஃப் மினிஸ்டர், ஆக்டிங் மினிஸ்டர், இட்ஸ் ஆல். ஸோ ஏற்கனவே நான் ஒரு 15 இயர்ஸ் ப்ரொவின்ஷியல் கவுன்சிலில் மினிஸ்டரும் சீஃப் மினிஸ்டராக இருந்தனால ஸோ அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அதில் இருக்கிறதுனால ஈஸியாக இருக்குது டு ரன் இட். இல்லைனா இஃப் யூ ஆர் நியூலி அப்பாயிண்டட் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் தெரியலனா ரன் பண்ணுறது ரொம்ப சிரமம். இது ஒரு பெரிய மாகாணம் இல்லை? ஆமாம். என்னோட எக்ஸ்டென்ட் இஸ் 427 கிலோமீட்டர்ஸ் லென்த். For a country like Sri Lanka, இது ஒரு பெரிய மாகாணம். ஆமாம். இட்ஸ் ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் ப்ராவின்ஸ் ஸ்ரீலங்காவில். வடக்குலேருந்து ரொம்ப கணிசமாக கீழே வரைக்கும். ஆமாம். நார்த் டு சவுத் கனெக்ட் பண்ணுறது நான் தான். ஸோ அதனால் இட்ஸ் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. இட்ஸ் லார்ஜ் ஏரியா, வாஸ்ட் ஏரியா. ரொம்ப சென்சிட்டிவும் கூட இல்லை. போர் நடந்த மாகாணம் மற்றும் அடுத்தடுத்த கம்யூனல் இஷ்யூஸ் சென்சிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணுறது ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸில் தான். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக வி ஹவ் டு ஹேண்டில் ஆல் த 3 கம்யூனிட்டிஸ். 3 மதத்தினரும் இருக்கிறாங்க, ஹிந்துக்கள் இருக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் கணிசமாக இருக்கிறாங்க, நிறைய ரிலிஜியஸ் சென்சிட்டிவிட்டியும் கலந்த ஒரு மாகாணம். ஹவு சேலஞ்சிங்? நோ, இட்ஸ் சேலஞ்சிங் பட் இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். வி ஆர் லேர்னிங் மோர். ஒவ்வொரு படிப்படியாக பாலிட்டிக்ஸ் படிப்படியாக லேர்ன் பண்ணுறது தான். ஸோ அதனால் இந்த 3 மதத்தவர்களும் ஒன்றா வாழ்கிற இடத்துல ஒரு சின்ன விஷயம் செய்யும்போது என்ன ஆகுதுன்னா மற்ற மதங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் போது அது ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூவாக மாறுது. ஸோ அந்த சென்சிட்டிவ் இஷ்யூவை மாற்றாத அளவுக்கு 3 பேரையும் பேலன்ஸ் பண்ணி வி ஹேவ் டு டேக் இட் ஃபார். இந்த மாகாணம் எப்போவுமே சென்சிட்டிவாக தான் இருந்திருக்கு, போர்க்காலம் உட்பட. ஸோ போரால் பெரிய அடிகளை, பொருளாதார பலிகளை தாங்கிய ஒரு மாகாணம். இப்போ பொருளாதார நெருக்கடி கேட்கவே வேண்டாம். இதில் இருந்தெல்லாம் எப்படி மீண்டுட்டு இருக்குங்க மாகாணம்? இல்லை, பொதுவாக இதில் இந்த மாகாணத்தில் 15,000 உமன் ஹெட்டட் ஃபேமிலிஸ் இருக்கிறாங்க. போரில் பாதிக்கப்பட்டு கணவர்கள் இருந்த வார் விடோஸாக 15,000 ஃபேமிலிஸ் இருக்காங்க. இந்த 15,000 பேருக்கு ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்லேயும் சரி, நான் இந்தியன் கவர்மெண்ட்டையும் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு ஒரு பொருளாதார ஸ்டெபிலிட்டி, ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம்ஸோ ப்ரோக்ராம்ஸோ ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறது. சொல்லி அதுக்கு எனக்கு 2 சைட்லேருந்து பாசிட்டிவாக சிக்னல் வந்திருக்குது. இந்திய அரசு உதவுதா? இந்தியா கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வி ஆர் ஒர்க்கிங் ஆன் ப்ரோக்ராம்ஸ். அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை இப்போ நாங்கள் டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறோம். என்னென்ன வேலை திட்டங்கள் தேர் இன்ட்ரெஸ்ட் டு டூ. சில பேர் ஃபார்மிங்கிறாங்க, சில பேர் தே லைட் ஹேவ் ஸ்மால் ஷாப். இந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் கேட்குறேன். சில பேர் தே வாண்ட் டு ட்ரெயின் தியர் ஸ்கில்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு ரிக்வெஸ்ட் வி ஆர் கலெக்டிங் நவ். அதை பேஸ் பண்ணி வி வில் சப்மிட் அ ப்ரொபோசல் டு இந்தியன் கவர்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட். ஒரு ஜாயிண்ட் ப்ரோக்ராமை பண்ணலாம். போர் ஏற்படுத்திய வடு ஓரளவுக்கு மறைஞ்சிருக்கா, இல்லை இன்னும் ஆழமாக தான் இருக்கா? அதாவது இப்போ புதுசாக வர ஜென்ரேஷனுக்கு போர் ஒரு இப்போ இந்தியா சுதந்திர போராட்டத்தை பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா அப்போ உள்ள சுதந்திர தியாகிகள் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே அதோட அந்த க்ளோஸ் டு தெம் அண்ட் தே ஹவ் ப்ராக்டிகலி சீன் வாட் ஹஸ் ஹேப்பன்ட். ஸோ இப்போ நீங்கள் சுதந்திர போராட்டத்தை பற்றி பேசினோம்னா இட்ஸ் கோயிங் டு பி a ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட். அது மாதிரி அந்த போர் காலத்தில் போரில் ஆக்டிவாக இருந்தவங்களையும் போரில் தொடர்புள்ள இருந்தவங்களுக்கு மனசில் அந்த வடுகள் இருக்குது. பட் இப்போ புதுசாக வர்ற ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அது ஒரு ஹிஸ்ட்ரி சப்ஜெக்டாக மாறிடுச்சு. ரிகன்சிலியேஷன் நடக்குதா? எத்தனிக் ரிகன்சிலியேஷன் இல்லை இன்னும் இந்த வேற்றுமைகள் பிரிவுகள்? எத்தனிக் ரீகன்சிலியேஷன் நடக்குது. பட் திஸ் கவர்மெண்ட், த ப்ரெசன்ட் கவர்மெண்ட் அண்டர் த ப்ரெசன்ட் லீடர் ஹானரபிள் ரணில் விக்ரமசிங்கே
has had more chances to give opportunities for ethnic reconciliation. அவங்க நிறையா செய்கிறதுல they allocate more finances, more programs. The reconciliation they give more priority compared to the other governments of Sri Lanka. So அதனால இந்த பீரியட்ல வந்து there are chances of more national unity. அதோட ஒரு ஜெஸ்டரா தான் இங்க ஒரு தமிழ் ஆளுநர், வடக்குல ஒரு தமிழ் ஆளுநர்னு பார்க்கலாமா? தாராளமா பார்க்கலாம். That can also be a good gesture. இங்கேயும் சரி வடக்குலயும் சரி இந்திய அரசு ரொம்ப கணிசமா கான்சென்ட்ரேட் பண்ணதில்ல, குறிப்பாக டெவலப்மெண்ட் ஆஃப் த தமிழ் கம்யூனிட்டி. ஆமாம், டெஃபினட்டாக இந்தியன் கவர்மெண்ட் நாட் ஓன்லி தமிழ் கம்யூனிட்டி, த நார்தர்ன் ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸோட அந்த ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன்ஸில் இந்தியன் கவர்மெண்ட் ஹஸ் காட் லாட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அவங்களுடைய ஃபுட் பிரிண்ட்ஸ் எந்த அளவுக்கு இங்கே உங்களுடைய டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸில்? இல்லை, இப்போ எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ் இஸ் 90% run by Indian government. Railways also 90% supported by Indian government. இங்க இருக்கிற ரயில்வே பாதம் நார்த் அது இப்போ ஈஸ்ட்டுக்கு வருது. இப்போ ஏர் கனெக்டிவிட்டி இந்தியன் செக்டர் இஸ் டூயிங். இது ஃபெரி சர்வீஸ் இந்தியன் கனெக்டிவிட்டி ஸ்டார்டிங். அடுத்து இண்டஸ்ட்ரியல் பார்க், அது வந்து இந்தியன் கனெக்டிவிட்டி. ஸோ இங்கே எந்த ஏரியாவில் நார்த் அண்ட் ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் are being Indian funded projects and Indian government grants ஆகவும் இருக்குது, Indian private public partnerships ஆகவும் இருக்குது. ஸோ இந்த தமிழ் மாகாணங்களை வடக்குலையும் கிழக்குலையும் வளர்ச்சி திட்டங்களில் இந்தியாவுடைய பங்களிப்பு ரொம்ப அதிகம். இந்த ரீசன்ட் டேஸில் இந்தியா இஸ் கான்சன்ட்ரேட்டிங் மோர். ஐ சி. நீங்கள் சொன்னீங்க இங்கே ஒரு மாகாண சபை இல்லை, முதலமைச்சர் அமைச்சர்கள் எல்லா பணியும் ஆளுநர்கள் வசம்தான் அப்படின்னு. அஃப்கோர்ஸ் இங்கே எலெக்ஷன்ஸ் நடக்கல. ரொம்ப நாள் கோரிக்கை, இந்தியாவும் வைக்கக்கூடிய கோரிக்கை 13வது சட்ட திருத்தம். அது அமலாக்குறதுல என்ன சிக்கல்? இல்லை, அதில் ஒரு ஒன்று வந்து 13வது முழுமையாக அமலாக்குறதுல இஸ் அன் இஷ்யூ. லேண்டும் போலீஸ் பவர்ஸும் இன்னும் கொடுக்கல. இப்போ இந்த லேண்டும் போலீஸ் பவர்ஸ் வந்து வெறும் நார்த் அண்ட் ஈஸ்ட்டுக்கு மட்டும் கொடுக்காம மற்ற இருக்க சிங்கள மக்கள் வாழ்கிற பிரதேசங்களில் கொடுத்துருந்தாங்கன்னா இட் இஸ் டோட்டலி பார்ஷியல். எந்த மாகாணத்துக்கும் இட்ஸ் பார்ஷியல்னு சொல்லலாம். பட் இலங்கையில் இருக்க 9 மாகாணங்களுக்கும் லேண்டும் போலீஸ் பவர்ஸும் கொடுக்கல. ஸோ அப்படின்னு இருக்கும்போது சில மாகாணங்களில் லேண்டும் போலீஸ் பவர்ஸ் வேணுங்கிறாங்க, சில மாகாணங்களில் லேண்டும் போலீஸ் பவர்ஸ் வேணாங்கிறாங்க. ஸோ இது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரிங்கிறப்ப தே ஹவ் டு எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸையும் கன்சிடர் பண்ணி தான் பண்ணணும் பிரசிடெண்ட்டால். ஸோ பிரசிடெண்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்தாருன்னா, நான் லேண்டை கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் நீங்கள் லேண்ட் எடுத்துக்கங்க, அதுக்கப்புறம் எதிர்வர காலங்களில் போலீஸ் பவர்ஸையும் தரேங்கிறார். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த லேண்டும் போலீஸ் பவர்ஸ் ஆர் வித் பார்லிமெண்ட், இப்போதைக்கு வித் பார்லிமெண்ட். இதே பகுதி நார்த் அண்ட் ஈஸ்ட்லேருந்து தேர் ஆர் எம்பிஸ் இன் பார்லிமெண்ட் ஹூ கேன் டேக் ஓவர் த லேண்ட் அண்ட் போலீஸ் பவர்ஸ் தேர் ஆல்சோ. அங்கேயே எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பட் டெவல்யூஷன் ஆஃப் பவர் படி மாநசபை கேட்குறாங்க தட் வி ஆர் ஆல்சோ ஆல்வேஸ் ஃபார் இட், தட் லேண்ட் அண்ட் போலீஸ் பவர்ஸ் ஷுட் பி given to the province. அதில் எந்த செகண்ட் தாட்டும் கிடையாது. பட் எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸோட கன்சர்னோட ஒரு விஷயத்தை பண்ணும்போது தான் இட் வில் பி வெரி ஈஸி டு சால்வ். அது மாதிரி இப்போதைக்கு வாட் அவர் சஜஷன் இஸ், லேண்ட் கொடுத்தா லேண்ட் எடுத்துக்கங்க, தென் யூ ஹேவ் ஒன்லி 1 more milestone to go. இப்போ 2 milestone இருந்துச்சுன்னா 1 you are getting நான் அச்சீவிங் 1, தென் யூ ஹேவ் ஒன்லி 1 more to get. இல்லை நான் 2ம் வந்தால் தான் அச்சீவ் பண்ணுவேன்னு சொல்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ப்ராக்டிக்கலி வந்து ஒரு சொல்யூஷனுக்கான ஒரு வேலை திட்டம் இல்லை. அப்படி கேட்குற கட்சிகள் இருக்கிறாங்க, நான் உணர்றேன். ஆனால் லேண்ட் பவர்ஸுமே தரேன்னு சொல்கிறாங்களே தவிர அது ரொம்ப மெதுவாக தான் அதில் ப்ராக்ரஸே பார்க்கலாம். இல்லை, அதான் நான் என்ன சொல்கிறேன்னா, வெறும் 2 மாகாணங்கள் மட்டும் இலங்கையில் இருந்துச்சுன்னா எஸ், அது வந்து இட்ஸ் அ டூ அண்ட் டை டிஸ்கஷன். அப்போயே முடிவு பண்ணி ஆமாம். 9 மாகாணங்கள் இருக்கும்போது அதில் 2 மாகாணங்கள் வேணும்பாங்க, 3 மாகாணங்கள் வேணாம்பாங்க. ஏன் வேணாங்கிறாங்க? பவர்ஸ் டிவால்வ் ஆகும்போது மாகாணங்கள் சந்தோஷம் தானே படணும். ஐ எம் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன் அதில் வந்து ஒரு கன்சென்சஸ் இல்லை மாகாணங்கள் மத்தியில்? இல்லை, அந்தந்த சில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான் மாகாணங்களோட முதலமைச்சரில் இருக்கிறாங்க. ஸோ அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மைட் வாண்ட் டு பி த பவர் டு பி இந்த நேஷனல் ஃபோரமில் இருக்கணும்னு மேபி அவங்க வந்து அவங்களோட இன்டென்ஷனாக இருக்கலாம். ஸோ அதனால அந்த நாடு ஒரு யூனிட்ரி ஸ்ட்ரக்சர் பெட்டர்னு அவங்க கருதுறாங்க. தட் மைட் பி அ ரீசன். பட் அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களோட கட்சியில் எடுக்கிற தீர்மானப்படி அந்த முதலமைச்சர்களோ முன்னாள் முதலமைச்சர்களோ அங்கே இருக்கிற பொறுப்பாளர்களோ வந்து அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸோ அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இல்லை லேண்ட் அண்ட் போலீஸ் பவர்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க தெரியும். தேர் லாட் ஆஃப் ரீசன்ஸ். அது வந்து இது எலாபரேட்டாக வி ஹேவ் டு ஹேவ் அ டிஸ்கஷன் வித் ஆல் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ். போலீஸ் பவர்ஸ் ரொம்ப சென்சிட்டிவாக அவங்க அரசால் பார்க்கப்படுது. ஏன்? இல்லை, பொதுவாக இது ஒன்று வந்து தேர் இஸ் ஆல்வேஸ் பீன் அ வார் இன் திஸ் கண்ட்ரி ஃபார் த பாஸ்ட் 30 years. அந்த 3 கம்யூனிட்டிக்குள்ள ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ தான் ரீகன்சிலேஷன் ப்ரோக்ராம் அது மூலியமாக எல்லாமே டெவலப் ஆகிட்டு வந்துட்டுருக்குது.
ஸோ அப்படின்னு இருக்கும்போது இந்த போலீஸ் பவர்ஸ் அண்ட் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ இருக்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கடையில் இருந்தால் ஒரு யூனிஃபார்மிட்டி லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணலாம். இல்லைனா ஒவ்வொரு ப்ராவின்ஸுக்கு போயிடுச்சுன்னா ஒவ்வொரு ப்ராவின்ஸுக்கு வேணுங்கிற மாதிரி லா அண்ட் ஆர்டர் வில் பி ஹேண்டில்டுங்கிற மாதிரி தே ஹேவ் ஒரு ஜஸ்ட் ஒரு மேபி இன் கப்புள் ஆஃப் இயர்ஸ் அந்த யூனிட்டி ஸ்ட்ரென்தன் ஆகும்போது இந்த மாதிரி ரேஷியல் இஷ்யூஸ் இந்த கண்ட்ரியில் இல்லைங்கிறப்ப மேபி டெஃபினெட்லி ஆல் ப்ராவின்சஸ் மைட் ஹேவ் த போலீஸ் பவர். 2 சென்னையை சேர்த்தா உங்க நாடு ஒரு 2-2.5 கோடி, அதுக்கு 9 விதமான போலீஸ் வேண்டான்னு கருதுறாங்க. பாப்புலேஷன் வந்து மேபி 2 சென்னையை சேர்த்தாரு, பட் லேண்ட் சைஸில் வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் நியரிங் டு half ஆஃப் தமிழ்நாடு. ஸோ அப்படின்ட்டு இருக்கும்போது தேர் ஆர் கன்சர்ன்ஸ் எல்லா சைட்லேயும் இருந்து. ஒரு குரூப் போலீஸ் பவர்ஸ் வேணுங்கிறாங்க, ஒரு குரூப் வேணாங்கிறாங்க. இட்ஸ் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரிங்கிறப்ப மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளால் எலெக்ட் பண்ண கவர்மெண்ட் வில் டிசைட் வெதர் டு கிவ் ஆர் நாட். Majority of the elected government has representatives of minorities also. The minorities in that government should push for the powers to be devolved. So an opposition cannot get the ruling party to do what they want. So I feel the minorities in the ruling party should push for a devolution for powers. விரைவில் நடக்கும்னு நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? Now this present president Honorable Ranil Wickremesinghe is a very neutral person and he's never identified that he is involved in any racial activities in his past history of his political career. So அவர்கிட்ட இருக்கும்போது சொல்யூஷன் எடுக்கலனா என்றைக்குமே யூ கேன் நாட் டேக் அ சொல்யூஷன். இதுதான் சரியான தருணம். இதுதான் சரியான தருணம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து இட்ஸ் ஆல் அ வின்-வின் சிச்சுவேஷன். லெட்ஸ் கோ ஸ்டெப் பை ஸ்டெப். ஃபர்ஸ்ட் லேண்ட் தரேன் இருக்கிறாரு. வாட் ஐ சஜஸ்ட், கலெக்ட் த லேண்ட், then after that request for the next. அவருக்கும் சில சங்கடங்கள் இருக்கும். பிகாஸ் அவர் வந்து ஒரு பாப்புலர் எலெக்ஷன்ல எலெக்ட் ஆகி வரல. ஸோ பொலிட்டிக்கல் லெஜிட்டிமசி, மெஜாரிட்டரியனிசம் இதெல்லாம் சமாளித்து அவர் அமல்படுத்துறதுல அவருக்கு நிறைய பொலிட்டிக்கல் கன்சர்ன்ஸும் நெருக்கடிகளும் இருக்கும். இதில் அவர் விரும்பினா கூட இல்லை, டெஃபினெட்லி பொலிட்டிக்கல் ரியாலிட்டிஸ் வேறு மாதிரி இருக்கும். டெஃபினெட்லி பிகாஸ் ஹிஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி இஸ் நாட் இன் த கேபினெட், நாட் இன் த பார்லிமெண்ட் இன் அ மெஜாரிட்டி. ஸோ த மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட் டிசைட்ஸ் வாட் ஷுட் பி taken forward in this country. அப்படினு இருக்கும்போது president has to take a strong decision in convincing both parties, both stakeholders, majority of the parliament as well as the minority people, and come to a intermediate settlement. So that's what the president அதான் பண்றாரு. பிரசிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட்டில் பிரசிடென்ட்டோட சார்ந்த கட்சி இல்லை, கேபினெட்லையும் இல்லை. அப்படின்ட்டு இருக்கும்போது அந்த மெஜாரிட்டியான கட்சிகளை வந்து கன்வின்ஸ் பண்ணுற வேலையும் பிரசிடென்ட்டோட வேலை, அதே மாதிரி மைனாரிட்டியோட ரிக்வெஸ்ட்டையும் ஃபுல்ஃபில் பண்ணணும். அப்படிங்கிறப்ப ரெண்டையும் அவர் நடுநிலையாக இருந்து செய்யும்போது சில விஷயங்கள் விட்டு கொடுத்து சில விஷயங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி தான் முதல்ல லேண்ட் பவர்ஸை தரேன்னு சொல்கிறாரு. அது மாதிரி கிடைக்கிறத வாங்கிக்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு புத்திசாலித்தனம்னு நான் நம்புகிறேன். சிலர் இல்லை இந்த பீஸ் மீல் அப்ரோச் எல்லாம் சரியாக இருக்காது, கொடுத்தா எல்லாம் கொடுங்கன்னு கேட்குறாங்களே, என்ன சொல்கிறீங்க? அதனால தான் இத்தனை வருஷம் கிடைக்காம இருக்குது. ஸோ இன்னமும் இஃப் தே டோன்ட் வாண்ட் தட், அதை எடுக்காமல் இருந்தால் தே வில் எல்லாம் கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதனால் அது ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி ஆஃப் த எலெக்டட் பீப்புளோட அனுமதி இல்லாமல் அது வழங்க முடியாது. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த எலெக்டட் பீப்புள் இதை ஒத்துக்க போகிறது இல்லை. ஸோ அப்படின்னு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு பார்ட்டிக்கும் நடுநிலையாக ஒரு சொல்யூஷன் வர்றது தான் புத்திசாலித்தனமான முடிவுன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்தியா அதை தொடர்ந்து புஷ் பண்ணுதோ? இந்தியா 13வது அமெண்ட்மெண்ட்டை முழுமையாக அமல்படுத்தணும். தொடர்ந்து இலங்கை அரசாங்கத்திட்ட தொடர்ந்து பல பேச்சுவார்த்தையில் இந்தியா முன் வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. நீங்கள் கிழக்கு மாகாணத்துடைய ஆளுநர், ஆனால் நீங்கள் மலையகத்தை சேர்ந்தவர். மலையகத்தை சேர்ந்த உங்களுடைய பொலிட்டிக்கல் அப்ரோச்சும் இங்கே பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட அப்ரோச்சும் இருவேறாக இருக்குது. எது சரி? இல்லை, இப்போ எனக்கு தெரிஞ்சு 1948 வந்து வடகிழக்கில் இருக்க தமிழர்கள் எல்லாத்துக்கும் இந்த நாட்டில் எல்லா உரிமையும் இருந்துச்சு. சிட்டிசன்ஷிப்லேருந்து எல்லாமே இருந்துச்சு. மலைய தமிழருக்கு இருந்தது வந்து பார்லிமெண்ட்டில் வந்து ஒரு பில் கொண்டாந்து ஸ்டேட்லெஸ் பீப்புளாக மாற்றிட்டாங்க எங்களை. அப்போ நாடற்றவர்களாக ரெஃப்யூஜிஸ் மாதிரி இந்த சேம் கண்ட்ரியில் பிறந்து வளர்ந்த நாட்டிலே ரெஃப்யூஜிஸ் ஆக்கிட்டாங்க. இது எனக்கு தெரிஞ்ச உலகத்தில் எங்கேயுமே நடக்கலை. அவ்வளோ பெரிய ஒரு வெரி ஹார்ட் ஷிப் மூலியமாக மலைய தமிழ் பண்ணாங்க. அப்போ அந்த நேரத்தில் எங்களோட மறைந்த தலைவர் சௌமியமூர்த்தி தொண்டமான் அவர்கள் வந்து he started a freedom movement for இது இண்டிபெண்டன்ஸ்க்கு இல்லை, ஃபார் ரைட்ஸ் டு லிவ் இன் த கண்ட்ரி, எங்களோட இதுக்கு. ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணி ஹி இனிஷியேட்டட் ஃபர்ஸ்ட். அதிலேருந்து கடைசியாக எங்களோட மறைந்த தலைவர் ஆர்மோ தொண்டமான் 2003 அந்த காலப்பகுதி வரைக்கும் ரிப்பீட்டடில் எவ்ரி பார்லிமெண்ட்டில் வி யூஸ் டு ஃபைட். 1,00,000 பேர், 2,00,000 பேர், 3,00,000 பேர்னு சொல்லி 2003 தான் அந்த என்டையர் கம்யூனிட்டி காட் த ஃபுல் சிட்டிசன்ஷிப். நாடற்றவர்களை இந்த நாட்டவர்களாக மாற்றுறதுக்கு போராடி இந்த நாட்டில் பிறந்து வளர்ந்துருந்தாலும் வி ஆர் நாட் என்டைட்டில் ஃபார் எனி ஆஃப் த பெனிஃபிட் மற்றவங்களுக்கு கிடைக்கிறது.
ஸோ 2003 வரைக்கும் த சிலான் ஒர்க்கர்ஸ் காங்கிரஸ் வந்து பெரிய ஒரு ஹார்ட் ஸ்ட்ரகிள் வி வென்ட் த்ரூ. பட் இது எல்லாமே இருந்து வடக்குலையும் கிழக்கில் இருந்த தமிழர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு அவங்களோட உரிமைகளை நிலைநாட்டுறதுக்கு ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் போராட்டங்கள் முன்னெடுத்தாங்க. ஃபைனலி அந்த கடைசி அவங்க எடுத்த அந்த ஆயுத போராட்டம் ஃபெயில்டு. ஸோ கடைசியாக வந்து இப்போ அவங்க வந்து நாங்கள் அந்த காலங்களில் எப்படி வந்து அஹிம்சை வழியில் போராட்டங்கள் முன்னெடுத்து இந்த எங்களோட தேவையான குறைபாடுகளை நிவர்த்தி செய்து எங்களோட சாதனைகளை இன்றைக்கி வந்து இந்த நாட்டில் படைச்சு இன்றைக்கி வந்து கிழக்கு மாநிலத்துக்கு ஒரு ஆளுநரை வந்து உட்கார இடத்துக்கு எங்களை டெவலப் பண்ணியிருக்கோம். நாடற்ற சமூகம் இன்னைக்கு ஒரு ஆளுநர், அது மாதிரி தட்ஸ் எ வெரி பிக் ஹை ப்ராக்ரஸ். அதே மாதிரி அவங்களும் இப்போ இருக்கிற இந்த ஷார்ட் கம்மிங்ஸை பேச்சுவார்த்தை மூலியமாகவும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மூலியமாகவும் முன்னெடுக்க முடியுங்கிறத நான் நம்புகிறேன். இங்கே இருக்க தமிழர்களுக்கு மலேசியாவில் இருக்கிற அரசாங்கமோ சிங்கப்பூரில் இருக்க அரசாங்கமோ வந்து போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க வந்து இங்கே வாங்கி கொடுப்பாங்க, உரிமைகள் வாங்கி கொடுப்பாங்க நம்புறது வந்து எனக்கு தெரிஞ்சு அது நடக்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக இங்கே இருக்கவங்களோட ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணி பேஸ்ட் ஆன் தட் ஃப்ரெண்ட்ஷிப் நம்மளோட உரிமைகளை விட்டு கொடுக்காம நம்மளோட உரிமைகளை விட்டு கொடுக்காம அதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நம்ம கம்யூனிட்டியை டெவலப் பண்ணுங்கிறதுல வந்து ப்ராப்பராக திங்க் பண்ணி லீடர்ஸ் முன்னெடுத்தாங்கன்னா ஐ திங்க் நார்த் அண்ட் ஈஸ்ட் ஆல்சோ அட் ஒரு குறுகிய காலத்தில் அவங்க பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும்னு நான் நம்புகிறேன். இது ஒரு பக்கம் இருக்க அந்த ஒரு பெரும்பான்மைவாதம், ஒரு மெஜாரிட்டேரியனிசம், ஒரு சிங்கள புத்த பெரும்பான்மைவாதம், அதுவும் கணிசமாக தலை தூக்கி நிற்கிறத நம்ம பார்க்குறோமே, அது ஒரு பெரிய கன்சர்ன்ல. அப்படி இருக்கும்போது ஓங்கி குரல் கொடுத்தாக வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல? இல்லை, அது வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து குட்டை குனிஞ்சிட்டு போனோம்னா குட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து 100% சிங்களீஸ் மக்கள் மத்தியில் அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் கிடையாது. ஒரு ஷார்ட் குரூப் எல்லா இடத்துலையுமே ஒரு ரேசிஸ்ட் குரூப் இருக்கிறாங்க. அந்த ஒரு ஷார்ட் குரூப்போட அந்த ஐடியாலஜியை வந்து வி ஹேவ் டு ஃபைட். அதில் இந்த செகண்ட் தாட்டுமே கிடையாது. அதை எதிர்க்கணும், அதை ஃபைட் பண்ணி தான் ஆகணும், அது எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் வி ஹேவ் டு ஃபைட் இன் அ டெமோக்ராட்டிக் வே. நம்ம டெமோக்ராட்டிக் வேல ஃபைட் பண்ணோம்னா கண்டிப்பாக மற்ற சிங்களவர்களும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ இங்கே உதாரணத்துக்கு ட்ரிங்கமலையில் நான் வந்த உடனே ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு, தமிழ் கிராமங்களில் வந்து பௌத்த கோயில்கள் கட்டுறாங்கன்னு சொல்லி. ஸோ ஆஸ் அ கவர்னர் வந்து ஐ இன்டர்வென்ட் இன்டு தட் அண்ட் நாங்கள் வி டிடன்ட் அலவ் தெம் டு டூ. சிங்கள கிராமங்களில் கட்டுறதை வி அலவ், தமிழ் கிராமங்களில் கட்டுறதை வி டோன்ட் அலவ். அப்போ சிங்கள மக்கள் போராட்டம் செஞ்சாங்க, ஒரு மினிமம் பர்சன்டேஜ் போராட்டம் செஞ்சாங்க. ஸோ நானும் அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்து இன்டெலிஜென்ஸில் ரிப்போர்ட்லாம் எடுத்து பார்க்கும்போது அவுட் ஆஃப் 100% ஆஃப் த சிங்கிள் லிவிங் இங்கே ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸில் 98% போராடல, ஒரு 2% தான் போராடுறாங்க. ஸோ மெஜாரிட்டி சைலண்ட், மெஜாரிட்டி திங்ஸ் தட் இஸ் வெரி ஃபேர். இது வந்து இட் இஸ் வெரி ஃபேர் அப்படின்ட்டு இருக்கும்போது அது மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து டெமோக்ராட்டிக்காக நம்ம முடிவுகள் எடுக்கும்போது அவங்க பக்கத்தில் இருந்து கண்டிப்பாக ஒரு 2%ஓ ஒரு 3%ஓ எதிர்ப்பு வர தான் செய்யும். அந்த எதிர்ப்பை நம்ம டெமோக்ராட்டிக் வேல அட்டென்ட் பண்ணோம்னா மீதி 97 or 98% ஆஃப் த சிங்கிளீஸ் பீப்புள் வில் ஸ்டாண்ட் வித் அஸ். ஸோ நான் அதை பார்த்த வரைக்கும் ஐ எம் அண்டர்ஸ்டாண்டிங் தட். இங்கே வந்து இனத்தவர்களும் வாழக்கூடிய மாகாணம், அது இன வேற்றுமை அப்படிங்கிறது தனித்தனியாக இருக்கிறது, தனித்தனியாக புழங்குறது அப்படிங்கிறது இன்றைக்கும் பார்க்க முடியுது எங்களோட அசஸ்மெண்ட்டில். இஸ் அசஸ்மெண்ட் ராங்? இல்லை, அசஸ்மெண்ட் இஸ் கரெக்ட். தனித்தனியாக தான் வாழ்கிறாங்க, ஒன்றா வாழ்கிறது இல்லை. அப்படி ஒன்றா வாழக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் 1-2 இடங்களில் இருக்குது. பட் அங்கேயும் வந்து சில இஷ்யூஸ் ரேஸ் ஆகுது. பட் நான் கிழக்கு மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் ஆல் ப்ராப்ளம்ஸ் இலங்கையில் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து கிழக்கு மாநிலம். ஏன்னா the people here are very sensitive, ரொம்ப வந்து சென்சிட்டிவ், ஃப்ரெஜைல் பீப்புள். இல்லை ஒரு ரிலீஜியஸ் போராட்டத்தோட மூலமும் இந்த மாகாணம் தான் எல்லாமே வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஈஸ்ட் தான். இலங்கையில் என்ன போராட்டங்களோ ஆர்ப்பாட்டங்களும் ஸ்டார்ட் பண்ணோம் ஈஸ்ட். ஸோ பிரசிடென்ட் வந்து என்ன நியமிக்கும் போது என் மேலே ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ஸில் நியமிச்சிருக்கிறார், இதை கரெக்டாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஸோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் இந்த 4 மாதங்கள் ஆயிருக்குது கவர்னர் ஆகி, தொடர்ந்து வந்து நிறைய போராட்டங்கள் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இங்கே நான் ஐம் நோட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்போது உடனே இதை இங்கே அட்டென்ட் பண்ணி வி சப்ரஸ் தோஸ் இஷ்யூஸ். அப்படி இல்லைன்னா இங்கே ஸ்டார்ட் பண்ணி முழு ஸ்ரீலங்காவும் பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக ஒன்ஸ் இன் 2 weeks செக்யூரிட்டி கவுன்சில் மீட்டிங் வி ஹேவ். அந்த செக்யூரிட்டி கவுன்சில் மீட்டிங்கில் எங்கெங்கே கூடுதலாக வந்து கம்யூனல் இஷ்யூ வராமையோ ரேசிசம் வராமையோ தான் வி ஆர் ஹேண்ட்லிங். அது ஒரு பெரிய சவால். 3 கம்யூனிட்டி வெரி சென்சிட்டிவ். உங்கள் மேலே வேறு மாதிரி பழிகள்லாம் வரும் இல்லை, நீங்கள் ரொம்ப தமிழர்களுக்கு சார்பாக இருக்கிறீங்க,
இல்லை நான் எல்லா சைடும் ஆக்ஷன் எடுத்திருக்கேன். எல்லா கம்யூனிட்டிலையும் 5 to 10% வந்து மற்ற கம்யூனிட்டியை வம்பிழுக்கிறவங்க இருக்கிறாங்க, மற்ற கம்யூனிட்டியை அஃபெண்ட் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. இந்த 5 to 10% எல்லா கம்யூனிட்டிலையும் நாங்கள் ரொம்ப க்ளோஸ் கால் நான் மெயின்டைன் பண்ணுறேன். ஸோ அவங்க அந்த லைனை மீறி எல்லையை மீறி போய் மற்ற கம்யூனிட்டியை வந்து டிஸ்டர்ப் பண்ணும்போது we immediately intervene into that and put ஒரு கண்ட்ரோல். அது எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் இந்த ட்ரபிள் மேக்கர்ஸ் மேலே நடவடிக்கை எடுக்கிறீங்க, அதில் பாகுபாடு கிடையாது, ஸ்ட்ராங் இது எடுக்கிறோம். அது தமிழாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, சிங்களமாக இருந்தாலும் சரி, ட்ரபிள் மேக்கர்ஸ் ஆர் டேக்கன் டு டாஸ்க். இது வந்து ஒரு ஸ்ரீலங்கா இஸ் அ மாடல். பெரிய சேலஞ்சஸ், எத்னிக் இஷ்யூஸ், எல்லாரும் சேர்ந்து வாழறதுக்கான ஒரு ஐடியல் ஃபார்முலா என்ன? இந்த மாதிரி டிவிஷன்ஸ் வெவ்வேறு பேர்களில், ரேஸ், காஸ்ட் இப்படின்னு வெவ்வேறு பேர்களில் வெவ்வேறு சொசைட்டிஸில் இருக்குது. வாட் இஸ் தி ஐடியல் ஃபார்முலா உங்கள் பார்வை? நான் அட்வைஸ் பண்ணியிருக்கேன். பக்கத்தில் இருக்க இந்தியா, so many communities, so many religions, so many languages இருந்து end of the day as India they are united. As India all of them are united. அது மாதிரி as ஸ்ரீலங்கா எவ்வளோ ரேஸ்னாலும் இருக்கலாம். பட் இங்கே எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 ரேஸ் தான் இருக்கிறாங்க, 3-4 ரிலீஜியன் இருக்கிறாங்க, இவ்வளோ தான் இருக்கிறாங்க. ஸோ 4 பேர் ஒன்றா போக முடியலங்கிறப்ப தேர் இஸ் அ ப்ராப்ளம் சம்வேர். அந்த ப்ராப்ளம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம்னா ஐ திங்க் திஸ் திங் கேன் பி ரிசால்வ். ஒரு 2.5 கோடி பேர் மக்கள் வாழ்கிறாங்க, ஒரு பெரிய ஒரு மேட்ரு கிடையாது, ஒரு ஐலண்டு. இதை ரிசால்வ் பண்ணுறதுக்கு வந்து எப்படி ஒரு குரூப் ரிசால்வ் பண்ணணும்னு நினைக்குதோ ஒரு குரூப் ரிசால்வ் பண்ண வேணான்னு நினைக்கிறாங்க. இந்த ரிசால்வ் பண்ண வேணான்னு நினைக்கிறவங்க are dominating the show. So now we are changing in the எப்படின்னா under the president leadership honorable Ranil Wickramasinghe, communal issues, racism will not be in Sri Lanka. அதை அப்படியே நம்ம கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போனோம்னா ஒரு பீரியட் ஆஃப் 5 years 6 years everything will change. இதுக்கு ஒரு இந்த நாட்டுக்கு ஒரு ரேஷியல் கேரக்டர் இருக்கக்கூடாது, ஒரு மெஜாரிட்டேரியன் கேரக்டர் இருக்கக்கூடாதுன்னு நிஜமாலே உங்க பிரசிடென்ட் நினைக்கிறாரு? டெஃபினட்டாக பிரசிடென்ட் என்ன நினைக்கிறாரு, எல்லாருக்கும் சமமான நாடு, அக்கார்டிங் டு கான்ஸ்டியூஷன் எல்லாத்துக்குமே இது ஒரு சமமான நாடு. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் வந்து இந்த பகுதியை வந்து தமிழர் ஆள வேணும்னு சொல்லி 30 வருஷம் போராட்டம் பண்ணி கடைசி அந்த போராட்ட முடிவுகள் வந்து எனி காஸ்ட் இருக்கலாம், பட் இட் டிடன்ட் எண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி எண்ட் பண்ணல. பட் இன்னைக்கு வந்து இதே மாநிலத்தை ஒரு தமிழர் ஆள்றாங்கன்னா தட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஷிப் வி மெயின்டைன் வித் த ஆல் கம்யூனிட்டி. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வி மஸ்ட் மெயின்டைன் வித் ஆல் கம்யூனிட்டி. போராட்டம் உதவும், பல சமயங்களில் நல்லுறவு உதவும். ஸோ அந்த ஆயுதத்தையும் எடுக்கணும் அப்படிங்கிறீங்க? இல்லை, ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் நல்லுறவில் வந்து கையாண்டு வின் பண்ணுறது வந்து இஸ் வெரி ஈஸி. அப்படியா? போராட்டங்களில் வின் பண்ணுறது வந்து இட்ஸ் பீன் வெரி ஹார்ட். இன்னைக்கு வரைக்கும் 13வது அமெண்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை அவங்க முன் வச்ச கோரிக்கைகளாக இருக்கும், எதுவுமே நிறைவேற்றாமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து அவங்க எடுத்த லைன் வந்து இலங்கையில் வந்து என்றைக்கு தான் இருந்தாலும் நம்ம வந்து மைனாரிட்டி, தமிழர்கள் மைனாரிட்டி அப்படின்ட்டு இருக்கும்போது நம்மளோட உரிமைகளை விட்டு கொடுக்காம, இப்போ நாங்களும் எங்களோட உரிமையை விட்டு கொடுக்கல. இப்போ இந்த இடத்துல வந்து ஐம்பிங் போஸ்டட்னா இன்னொரு இந்த மொத்தம் வந்து 9 கவர்னர்ஸ் தான் இந்த நாட்டில். அப்படின்ட்டு இருக்கும்போது 2.5 கோடி பேரில் 9ல் ஒருத்தராக வந்து நம்மளை செலக்ட் பண்ணுறாங்கன்னா தட் மீன்ஸ் வி ஹவ் நம்மளோட ரைட்ஸையும் நம்ம ஹோல்ட் பண்ணிக்கிறோம், நம்ம ரைட்ஸை விட்டு கொடுக்குறது இல்லை. இப்போ நம்ம ரைட்ஸை விட்டு கொடுக்குறதா இருந்தால் இந்த சீட்டை நான் இன்னொருத்தர் விட்டு கொடுத்துருப்பேன், இல்லை ஒரு சிங்கள மதத்தை சார்ந்தவரை வந்து இந்த சீட்டில் உட்காந்துருக்கணும். பட் இது பிளான்டேஷன், நாங்கள் இந்தியா வம்சாவளி மக்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு கவர்னர் போஸ்ட் வி ஹவ் டு டேக். அது வந்து வி ஆர் ஆல்சோ எத்தனிக் பீப்புள் லிவிங் இன் திஸ் கண்ட்ரி, வி ஆர் ஆல்சோ இது அந்த ரைட்டை வி ஆர் ஃபைட்டிங் அண்ட் கெட்டிங். அதே மாதிரி வி ஆர் மேக்கிங் ஷுவர் தட் நம்மளோட ரைட்டை வந்து யாருக்கும் விட்டு கொடுக்க போகிறதில்ல. பட் அதே இது வந்து த்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்பில் வி ஆர் அச்சீவிங் தி திங்ஸ். நட்புறவு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கும் தமிழ்நாட்டுக்குமான நட்புறவு அப்படிங்கிறது அதிகம், உங்கள் கம்யூனிட்டிக்கும் தமிழ்நாட்டுக்குமான உறவு அப்படிங்கிறது ஆழமானது, உண்மையான தொப்புள் கொடி அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் யூ கேம் ஃப்ரம் தேர். இங்கே இருக்கிறவங்க இங்கே பூர்வ குடிகள். ஸோ தமிழ்நாடு உங்கள் மேலே கொண்டு இருக்கக்கூடிய பார்வை பற்றி எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் தமிழ்நாடு ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணுறவர்கள் அடிப்படையில். ஹரி, யூ நோ தட் ஒரு 2014ஆம் ஆண்டில் கிட்டத்தட்ட தங்கச்சி மடம் ராமேஸ்வரத்துலேருந்து கிட்டத்தட்ட 5 மீனவர்கள் மேலே வந்து தூக்கு தண்டனை வந்து இலங்கை அரசாங்கம் வந்து கோர்ட்ஸில் வந்து கொடுத்துட்டாங்க ஸ்மக்லிங் இஷ்யூவில். அப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து நிறைய பேர் இலங்கையில் வந்து அதை கொண்டாடினாங்க. இனிமேல் மீனவர்களையுமே இலங்கை கடற்பகுதிக்குள்ளே வரமாட்டாங்கன்னு சொல்லி மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் கொண்டாடினாங்க. பட் அன்னைக்கு வந்து நாங்கள் சிலான் ஒர்க்கர்ஸ் காங்கிரஸ் we stood with the Tamil Nadu fishermen
நாங்கள் கவர்மெண்ட்டோடு வச்சுருக்க ஃப்ரெண்ட்ஷிப்பில் பிரசிடெண்ட் அப்போ இருந்தார் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள், அவளோட டிஸ்கஸ் பண்ணி பிரசிடெண்ட் பாடன் வாங்கி கொடுத்தோம். பிரசிடெண்ட் பாடன், ஆமாம், பிரசிடெண்ட் பாடன் வாங்கி கொடுத்து, பிகாஸ் பை லா வந்து இங்கே இருக்க தண்டனையை வந்து இந்தியன் கவர்மெண்ட் பேசி அங்கே தான் அதை கொண்டு போக முடியும் 2 கண்ட்ரி எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராமில். பட் அவங்க அங்கே போனாலும் அதே தண்டனை தான். பட் நாங்கள் இண்டிவிஜுவலாக, எங்களோட மறைந்த தலைவர் ஆர்மோ தொண்டமான் அவர்கள் இருந்தார், நான் இருந்தேன், நாங்கள் 2 பேரும் இண்டிவிஜுவலாக பிரசிடெண்ட்டோடு இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்காண்டி யூட்டிலைஸ் பண்ணி அந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு அந்த விடுதலையும் வாங்கி கொடுத்து பிரசிடெண்ட் பாடன் வாங்கி கொடுத்து நான் அவங்கள ஃப்ளைட்டில் ஏற்றி வச்சேன் இந்தியாவுக்கு. அவங்கள வரவேற்கிறதுலாம் பெரிய போட்டி நடந்தது இந்தியாவில். ஆமாம், அந்த நேரத்தில் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டெலிகாஸ்ட்டும் பண்ணீங்க. கரெக்ட். இந்த மாதிரி நான் உங்கள்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி நாளான்னைக்கு வந்து பிரசிடெண்ட் பாடன் வாங்கி தரோம். இத்தனைக்கும் பிரசிடெண்ட் பாடன் அப்போ சைன் பண்ண கூட பண்ணல. அப்பையும் வந்து இந்தியாவில் தமிழகத்தில் வந்து சில பேர் வந்து தெரிவிச்சிருந்தாங்க, ராமேஸ்வரத்தில் இவங்க வந்து இங்கே இருக்க போராட்டங்கள்லாம் சப்ரஸ் பண்ணுறதுக்காண்டி இந்த மாதிரி கருத்து செய்திகள் செய்கிறாங்க, அதெல்லாம் பிரசிடெண்ட்லாம் பாடன் பண்ண மாட்டார், அதெல்லாம் வந்து பொய்யான கருத்துக்கள் அப்படி இப்படின்னாங்க. ஸோ யூ ஆல்சோ ஆஸ்க் மீ இந்த இன்டர்வியூ. அப்போ நான் உங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன் தட் வி வில் மேக் ஷுர் தட். ஸோ இது எல்லாமே ஃப்ரெண்ட்ஷிப் மூலியமாக அதை அச்சீவ் பண்ண முடிஞ்சு. இப்போ நாங்கள் போய் கவர்மெண்ட்டை ஃபைட் பண்ணி அதெல்லாம் முடியாது, தூக்கு தண்டனை கொடுக்க முடியாதுன்னா அப்போ இருக்க ஜனாதிபதி சொல்லியிருப்பார், இல்லை அது கொடுத்தாகணும், அதான் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் ஆர்டரில் அதான் வந்திருக்குன்னு சொல்லி. ஸோ நான் நம்புகிறேன் வந்து ஸ்ரீலங்காவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கிற இந்த ஸ்ட்ரெயினை வந்து ஃப்ரெண்ட்ஷிப் மூலியமாக ஸ்ட்ரென்தன் பண்ணலான்னு நான் நம்புகிறேன். அது மூலியமாக 2 பேரும் க்ளோசஸ்ட் நேபர். என்னதான் வந்து ஸ்ரீலங்காவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எந்த உறவு வேணான்னு சொல்லி நிறைய பேர் தெரிவித்தாலும், இங்கே ஸ்ரீலங்காவில் தெரிவித்தாலும் தமிழ்நாட்டில் தெரிவித்தாலும், உங்களுக்கும் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரருக்கும் வந்து என்னதான் சண்டை இருந்தாலும் நாளைக்கு நல்லது கெட்டதுன்னா அவங்க 2 பேரும் யூ ஹேவ் டு கம் டு சம் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் டிஸ்கஷன். மீனவர்கள் கடைசி வரைக்கும் மீன் பிடிக்க கடலுக்கு வரதான் போகிறாங்க 2 பக்கத்தில் இருந்து. வாஜ்பாய் சொல்கிற மாதிரி யூ கேன் சேஞ்ச் யுவர் friends, you cannot change your neighbors, you can alter history, not geography. ஸோ மீனவர்கள் கண்டிப்பாக எங்கள் மீனவர்கள் வந்து சமயத்தில் கடல்கள் இருந்து அங்கிட்ட சைடு வர வாய்ப்பு இருக்குது, தமிழக மீனவர்கள் இங்கே வர. ஸோ இது வந்து ஒரு இது இப்போ தமிழகத்துக்கும் சிங்கப்பூருக்கோ மலேசியாவுக்கோ அந்தமான் நிக்கோபாருக்கோ இருக்கிற தொடர்போட விட ஸ்ரீலங்காவோட டே டு டே ஆக்டிவிட்டீஸில் நிறைய தொடர்பு சொல்கிறீங்க. ஆனால் இங்கே மீனவர்களுக்கு தொடர்ந்து நெருக்கடிகள் இங்கே இருக்குல்ல, இன்றைக்கும் கைதாக இருக்கிறாங்க சிறைகளில். இன்னொரு ஹியூமானிட்டேரியன் அப்ரோச் இருக்கலாம்ல மீனவர் பிரச்சனை? இல்லை, மீனவர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வந்து எல்லா மீனவர்களையும் நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். மேபி வந்து இது வந்து இப்போ யூஸ்ட் ஆயிடுச்சு. நானே கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் நானே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன். 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் ஃப்ரம் த டைம் ஆஃப் 2009 டில் டுடே. எங்களுக்கு அந்த அக்கௌண்ட்ஸில் எவ்வளோ ரிலீஸ் பண்ணியிருக்கோம். பட் வி ஹேவ் த சார்ட்ஸ், நேமோட யார் 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் 1000க்கும் மேற்பட்ட நாங்களே வந்து பிரசிடென்ட்டை பேசி ஒரு வாட்டி பேசி அட்டார்னி ஜெனரல் ஆஃபீஸ்க்கு ரிக்வஸ்ட் பண்ணி ஒரு வாட்டி. ஸோ வந்து இந்த போட்ஸ் வந்து ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டில் வந்து ஒரு சட்டம் கொண்டாந்துட்டாங்க. என்னென்னா 2017-18 போட்ஸை வந்து சீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து இந்தியன் கவர்மெண்ட்டும் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டும் பேச்சுவார்த்தைகள் பண்ணி தே ஹேவ் டு கம் டு சம் பாயிண்ட் ஆஃப் இது. பட் மீனவர்களை பொறுத்த வரைக்கும் ஹியூமானிட்டரி கிரவுண்ட்ஸில் வி ஆர் ரிப்பீட்டட்லி ரிலீஸிங். ஏன்னா அவங்க வந்து மீன் பிடிக்கிறது வந்து யாரும் வந்து ஸ்ரீலங்கா ஜெயிலில் இருக்கணும்னு சொல்லி வர்றது கிடையாது மீன் பிடிக்க. அவங்க வந்து மீனை தேடி போகும்போது கடலில் மீன் டசன்ட் ஹேவ் அ பவுண்ட்ரி. அது கொஞ்சம் போகும்போது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போகும்போது ஃபிஷர்மேன்ஸ் வந்து கொஞ்சம் கடலில் வந்து வலைகளை போட்டு மீனை பிடிக்கும்போது ஒருவேளை பவுண்ட்ரி தாண்டுறது வந்து இது இட்ஸ் அன் ஆக்சிடென்ட். இந்த ஆக்சிடெண்ட்டில் நடக்கிறது ஹியூமானிட்டரி கிரவுண்ட்ஸில் தான் பார்க்கணும். அது எங்களை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே வி சப்போர்ட் த இங்கேருந்து ஃபிஷர்மேன் அங்கிட்டு வந்தாலும் ஸ்ரீலங்கன் ஃபிஷர்மேன் அங்கிட்டு வந்தாலும் நாங்கள் அதை வந்து ஒரு ஆக்சிடென்ட்டுங்கிற முறையில் தான் இந்தியன் கவர்மெண்ட்டும் பார்க்கணுங்கிறதுல வி ஆர் ரிப்பீட்டட்லி இன்சிஸ்டிங். பொருளாதார நெருக்கடி உங்களை பெரிய அளவுக்கு பாதிச்சது. உங்கள் மாகாணத்தை நீங்கள் ஆளுநராக இருக்கக்கூடிய இந்த மாகாணம் எப்படி அந்த நெருக்கடியிலேருந்து மீண்டுட்டு இருக்கு? ஆல்சோ ஸ்ரீலங்கா அட் லார்ஜ்? இல்லை, ஸ்ரீலங்கா அட் லார்ஜ் வந்து பொருளாதார நெருக்கடியில் வந்து லாஸ்ட் இயர் வந்து வெரி பேட் ஷேப். இந்தியா கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணலன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னும் பல ரைட்ஸ் இந்த நாட்டில் நடந்திருக்கும். இந்தியன் கவர்மெண்ட் ஃபினான்ஷியலி எக்கனாமிக்கலி சப்போர்ட் பண்ணனால அந்த $4 பில்லியன் இஸ் ஹெல்ப் அஸ். இன்னைக்கு யூ வில் நாட் பிலீவ் வித்தின் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் பங்களாதேஷுக்கு நாங்கள் செலுத்த வேண்டிய கடனை ஃபுல்லாக செலுத்தி முடிச்சிட்டோம். இந்த பிரசிடெண்ட் ஆனரபிள் ரணில் விக்ரமசிங்க வந்து இந்த பொருளாதாரத்தை பேக் டு ஸ்டெபிலைஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கடனையும் கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. வி ஹேவ் 3 years டைம் கடன் ரீபே பண்ண ஸ்டார்ட் பண்ண, பட் அதையும் ரீபே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ வி ஆர் வெரி கான்ஃபிடென்ட் தட் வந்து இந்த இப்போ இது எப்படின்னா ஒரு 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 தென்னை மரம் மாதிரி தான். டெய்லி இளநீ கொடுத்துட்டு இருக்குது. ஒரு நாள் ஒருத்தர் வெட்டிடுறாரு,
அதுக்கப்புறம் அந்த மரம் வச்சு திரும்ப வளர்றதுக்கு 3-4 வருஷம் ஆகும் திரும்ப இளநீ வர்றது. அது மாதிரி எக்கனாமி வந்து இட் கீப்ஸ் அகெயின் பில்டிங். ஃபார்மர் பிரசிடென்ட் வந்து ராங் டிசிஷன்ஸ் எடுத்தனால த எக்கனாமி டோட்டலி கிராஷ்ட். இப்போ திரும்ப வந்து இந்த எக்கனாமி பில்ட் பண்ணிக்கிட்டு வரும்போது அதோட அந்த ஃப்ரூட்டை வந்து நாங்கள் உடனே எதிர்பார்க்க முடியாது. பட் ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் வி ஆர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறோம் வந்து வி வில் ஸ்டார்ட் ஸ்ரீலங்கா வில் பி பேக் ஹவ் இட் வாஸ். வளர்ச்சி வரும்னு நினைக்கிறீங்க? டெஃபினட்டாக. இப்போது ஃபியூவெல்லாம் இல்லை, ஃபியூவல் எல்லாம் கிடைக்கிது, பவர் கட்ஸ்லாம் இல்லை, அதெல்லாம் முன்னாடி பார்த்தோம், இப்போ நம்மளே பார்க்க முடியுது, அதெல்லாம் இல்லை. பட் ஆனாலும் மக்கள் மகிழ்ச்சியாக இல்லையா? அவங்களுக்கு வந்து எங்களுக்கு வரவை விட செலவு அதிகமாக இருக்குது, ரொம்ப விலைவாசி கூடி இருக்கு, அதெல்லாம் இன்னும் இந்த கிரவுண்டில் அந்த திருப்தியை பார்க்க முடியுது. அதாவது மக்கள் பொறுத்த வரைக்கும் அந்த மகிழ்ச்சி இழந்ததுக்கு மெயின் காரணம் நான் என்ன யோசிக்கிறேன்னா, அவங்க கடந்த காலங்களில் அவங்களோட இந்த ரிசர்வ்ஸ் சேவிங்ஸ் எல்லாமே இந்த பொருளாதார வீழ்ச்சியில் அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து டே டு டே லிவிங்கே வந்து ஆல்மோஸ்ட் கரெக்டாக ரிசர்வ்ஸ் எல்லாம் இதில் போயிடுச்சு. ரிசர்வ்ஸில் யார் யார் இப்போ கோவிடில் வந்து கண்ட்ரி ஷட் டவுன், அதுக்கப்புறம் எக்கனாமிக் கிரைசிஸில் நிறைய கம்பெனி ஷட் டவுன் அப்படின்னு இருக்கும்போது அவங்க சேர்த்து வச்சுருந்த ரிசர்வ் சேவிங்ஸ் எல்லாமே they have utilized. இப்போ மக்களை பொறுத்த வரைக்கும் டே டு டே லிவிங்கே they are struggling and ஓரளவு டெவலப் ஆகிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ திரும்ப அந்த ரிசர்வ்ஸ் வந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி ஃபீலிங் இருக்கும். பேங்க்கில் ஒரு பணம் அவங்களுக்கு ஒரு பேக்ரவுண்டாக இருந்தால் தானே அவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி ஃபீலிங் இருக்கும், ஹெல்த்துக்கோ இல்லை ஃபார் எனி பர்பஸ் அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ரிசர்வ்ஸ் எல்லாம் லாஸ்ட் 3 இயர்ஸில் வந்து நான் எடுத்த ஸ்டாட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 80 to 90% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நவ் அந்த ரிசர்வ்ஸ் அவங்க கிரியேட் பண்ண திரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் பிகாஸ் ஆஃப் த எக்கனாமி. இதனால தமிழர்களை இங்கே கூடுதலாக பாதிச்சிருக்கா இல்லை எல்லாத்தையும் தான் ஒன்றா பாதிச்சிருக்குது. பட் அந்த யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட பெண்கள், உமன் ஹெட்டட் ஃபேமிலிஸ்க்கு கூடுதலாக பாதிப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் அவங்க தான் பிரெட் வின்னர்ஸ், அவங்களுக்கு நிறைய ஆண்களை விட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குறைவா. எப்படி அட்ரஸ் பண்ணுறீங்க அதை? ஆக்சுவலாக இப்போ கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸ்ரீலங்கன் கரன்சி 5000 rupees கொடுக்குற ஸ்கீம்ஸ் இருக்குது. அந்த ஸ்கீம்ஸ்குள்ளே இப்போ நம்ம எல்லாத்தையுமே என்ரோல் பண்ணுறதுக்கு வி ஆர் ட்ரைங். ஓரளவுக்கு வந்து 50% மேலே அதில் என்ரோலாக இருக்கிறாங்க. பட் பேலன்ஸ் 50% அதில் என்ரோல் பண்ணுறதுக்கு வி ஆர் மேக்கிங் த நெசசரி அரேஞ்ச். செந்தில் தொண்டமான் கிட்ட ஜல்லிக்கட்டை பற்றி பேசாமல் இல்லையா? பெரிய ஜல்லிக்கட்டு சாம்பியன் நீங்கள். உங்களுடைய காளைகள் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டிகளில் ஜெயித்து வந்த வழக்கம். எப்படி இந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு? இல்லை, இன்ட்ரெஸ்ட் வந்து நாங்கள்லாம் வந்து தமிழ்நாடு பூர்வீகமாக கொண்டனால தமிழகத்தில் வந்து எங்களோட கலாச்சாரம் வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட், மதுரை அந்த சைட்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஜல்லிக்கட்டு வந்து பார்ட் ஆஃப் த ஃபேமிலி, இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த கல்ச்சர். எப்படி கேரளா பக்கம் போனீங்கன்னா நிறைய இடத்துல யானை வளர்ப்பாங்க, அது மாதிரி இங்கே வந்து ஜல்லிக்கட்டு வளர்க்குறது, காளைகள் வளர்க்குறது வந்து இட் இஸ் பார்ட் ஆஃப் த ஃபேமிலி. அண்ட் ஜல்லிக்கட்டு தடை செய்யும் போது அப்போ ஜல்லிக்கட்டில் வந்து திரு ஒண்டிராஜ் அண்ணே அவர்கள் இருந்தார், அம்பலத்தரசியாக இருந்தார், ஜல்லிக்கட்டில் ராஜேஷ், சூரியூரில் ராஜ், அந்த மாதிரி ஒரு நிறையா வி ஹேட் பெரிய ஒரு டீம் இருந்தோம் டு ஃபைட் அகெயின்ஸ்ட் அந்த பீட்டாவோட இது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வந்து கிராமத்துலேருந்து ஒருத்தவங்க போயிட்டு பீட்டா ஃபைட் பண்ணுறதுக்குள்ளே கேஸ் எல்லாம் அவங்க முடிச்சு வின் பண்ணி முடிச்சிடுவாங்க. ஸோ வி ஸ்டார்டட் ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நல சங்கம்னு சொல்லி ஒன்று ஸ்டார்ட் பண்ணி. நீங்கள் பர்சனலாக இன்வால்வ் ஆனீங்க? ஆமாம், நான் பர்சனலாக அப்போ நான் பாலிடிக்ஸில் இல்லாதனால ஐ வாஸ் ஆல்சோ பர்சனலி இன்வால்வ் ஆகி ஐ திங்க் நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் பீட்டாக்கு அப்ஜெக்ட் பண்ணி கேஸ் ஃபைல் பண்ணோம் எல்லாம். பட் அந்த காலப்பகுதியில் வந்து கவர்மெண்ட்ஸ் வேர் நாட் வெரி சப்போர்ட்டிவ். என்ன இந்த கல்ச்சர் இஸ் ஆல்மோஸ்ட் கம்மிங் டு என் எண்ட் அப்படின்னு சொல்லி அந்த டைம்லாம் எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட்ஸ் வேர் நாட் மச் சப்போர்ட்டிவ். பட் இப்போ பார்க்க போகும்போது ஸ்டேட்டும் சரி சென்ட்ரலும் சரி தே ஆர் வெரி சப்போர்ட்டிவ் ஆன் திஸ் ஜல்லிக்கட்டு திங்ஸ். அண்ட் உண்மைக்குமே வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜல்லிக்கட்டை வந்து பேன் பண்ணுறதுக்கு வந்து ஐ ஹவ் ஆல்வேஸ் ரேஸ்ட் அப் அ கொஷன். என்னென்னா நாளைக்கு வந்து இந்த காளைகள் வந்து விவசாயத்தில் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அடுத்து சொல்லுவாங்க வீட்டில் நாயை கட்டி போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அடுத்து சொல்லுவாங்க கிளியை கூடுக்குள்ளே வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஐம் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒவ்வொன்று நாளைக்கு வந்து கொசு அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அனிமல் வெல்ஃபேர் செய்கிறேன்னு சொல்லிட்டு கல்ச்சருக்குள்ளே இன்டர்வியூன் பண்ணுறது ஐ ஃபீல் காயப்படுறாங்களே. இல்லை இருக்குது அப்படின்னு இல்லை, மனிதர்கள் வந்து எல்லாரும் காயப்படுறது இல்லை. அந்த ஜல்லிக்கட்டு காளைகளை சரியாக அடக்க தெரியாதவங்க வந்து காயப்படுறது. இப்போ சைக்கிள் ஓட்டும் போது எல்லாரும் வந்து கீழே விழுவுறது கிடையாது.
சில பேர் வந்து பிரேக் பிடிக்க நேரத்தில் பிரேக்கை பிடிச்சிருவாங்க, வேகமாக ஆக்சிடென்ட் சைக்கிளே ஓட்ட வேணாம்னு சொல்லிடுவாங்க. இல்லை, அது மாதிரி சில விஷயங்கள் வந்து வி ஹேவ் டு ஆல்சோ அதுக்குள்ளே ப்ராப்பர் காளைகள் எப்படி அடக்கிறது இதெல்லாம் தெரிஞ்சவங்க மட்டும் அந்த பயிற்சியில் ஈடுபட்டவங்க மட்டும் போனாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து எந்த விதமான பாதிப்பும் இருக்கிறாரு. ஸோ பட் இதுலேயுமே மனிதர்களுமே வந்து உடனே தமிழக அரசு இப்போ வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட், அவங்களுக்கு தேவையான அனைத்து வேலை திட்டங்களையும் தமிழக அரசு வந்து முன்னெடுக்கிறாங்க. அது மட்டும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் வந்து இப்போ வந்து மதுரையில் வந்து ஒரு ஸ்டேடியம் கொண்டாடுறது வந்து இட் இஸ் அ ஃபேஸ் லிஃப்ட் ஃபார் ஜல்லிக்கட்டுன்னு நான் பார்க்குறேன். ஜல்லிக்கட்டு வந்து இட்ஸ் அ ஃபேஸ் லிஃப்ட், அந்த கல்ச்சர் வந்து ஃபேஸ் லிஃப்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க. அதே மாதிரி கடந்த காலங்களை விட எதிர்காலங்களில் வந்து நான் நினைக்கிறேன் ஜல்லிக்கட்டு வந்து இன்னும் கூட வந்து ஃபேஸ் லிஃப்ட் ஆகி போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பீட்டா வந்து அதை ஸ்டாப் பண்ணலன்னா ஜல்லிக்கட்டு வந்து அப்படியே விட்டுருந்தா கூட இந்த நேரத்தில் ரொம்ப குறைஞ்சிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நான் காளைகள் வச்சுருக்கனால இந்த பீட்டா வந்து ஸ்டாப் பண்ணும்போது நம்ம மாடு வளர்க்குறத இன்னொரு ஆள் யார் முடிவு பண்ணுறதுன்னு சொல்லி எல்லாரும் வளர்க்க ஆரம்பிச்சு ஒரு புத்துணர்ச்சி வந்துருக்குது. ஸோ அதுக்கு வந்து யூ ஹேவ் டு தேங்க் பீட்டா ஃபார் யுனைட்டிங் ஆல் ஆஃப் அஸ். அது மட்டும் இல்லாமல் டு ஸ்டார்ட் மோர் அண்ட் மோர் ஜல்லிக்கட்டு காளைகள் வளர்க்குறதுக்கு அந்த எந்தூசியாசம் கொடுத்தது வந்து பீட்டான்னு சொல்லலாம். ஒவ்வொரு ஜனவரி மாதமும் நீங்கள் பிஸியாகிடுறீங்க, உங்கள் காளைகள் பிஸியாகிடுது. அது எப்படி மேட்ச் ஃபிக்ஸிங் தான் பண்ணுறீங்களா? எல்லா போட்டியிலையும் உங்கள் காளைகள் ஜெயிக்குது? இல்லை, அப்படி இல்லை. நம்மளோட காளைகள் வந்து இருக்கிறதுல பெஸ்ட் ப்ரீட் ஆஃப் காளைகள் வந்து பார்த்து தான் வந்து நம்ம செலெக்ஷன் பண்ணி எப்போதுமே எடுக்கிறது. பொதுவாக வந்து காளைகளே நிறைய வெரைட்டிஸ் தமிழகத்தில் இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து அந்த காளைகளோட அம்சங்களை பார்த்தாலே அவங்களுக்கு தெரியும் இந்த ப்ரீட் இந்த வெரைட்டி இப்படி இருக்கிற காளைகள். நான் இப்போ காளைகள் வாங்கும்போது நான் பர்சனல் நானும் ஐ ஆல்சோ சி. அப்போ எங்கள்கிட்ட வந்து அந்த ட்ரைனிங் செலெக்ஷன் பண்ணுறது கிருஷ்ணன்னு சொல்லி இருக்கிறாப்புல கும்பக்குடியில் ட்ரிச்சியில். ஸோ அவர் தான் வந்து காளைகள்லாம் நிறையா பார்த்து செலெக்ஷன் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் இப்போ இது மாதிரி இப்போ இப்படி தான். ஸோ ஒவ்வொரு ஏரியாலையுமே அதுவுமே இன்னும் நிறைய பேருக்கு தெரியும், ஒவ்வொரு ஏரியாலையுமே ஒவ்வொரு டைப் ஆஃப் காளைகள் தான் சரியாக வரும். புதுக்கோட்டை பக்கம் போனீங்கன்னா அந்த வாசல் வந்து ரொம்ப அகலமாக இருக்கும். அது வேறையா? ஆமாம். மதுரை பக்கம் போனீங்கன்னா அந்த வாசல் ரொம்ப க்ளோஸாக இருக்கும். திண்டுக்கல் பக்கம் போயிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப க்ளோஸ் ஆகிடும். ஸோ இந்த வாசலில் வர தெரிஞ்ச காளைக்கு வந்து அந்த வாசலில் வர்றது டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ். சீல ஸ்விம் பண்ணுறவங்களுக்கும் ஸ்விம்மிங் பூலில் ஸ்விம் பண்ணுறவங்களுக்கும் வித்தியாசங்கள் இருக்கிற மாதிரி இட் டிபெண்ட்ஸ் ஆன் எவ்ரி. அதே மாதிரி ட்ரிச்சி பக்கம் வேறு ஸ்டைலில் இருக்கும், சிவகங்கை பக்கம் போயிட்டிங்கன்னா ஓப்பனாக இருக்கும். ஒரு ஜல்லிக்கட்டில் ஜெயிக்கிற மாட்டால இன்னொரு ஜல்லிக்கட்டில் ஜெயிக்க முடியும்னு உத்தரவாதம் கிடையாது. உத்தரவாதம் கிடையாது. அந்த காளைகள் வெளியில் வர வாடியோ அந்த வாசலோட அமைப்புகள் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகும். சில காளைகள் வந்து அகலமாக இருக்கிறதுல நல்லா பண்ணும், சில காளைகள் க்ளோஸாக இருக்கிறதுல நல்லா பண்ணும். இட் டிபெண்ட்ஸ். இவ்வளோ டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ அதை நாங்கள் ஸ்டடி பண்ணி அதுக்கு தகுந்தாப்புல தான் காளைகள் நாங்கள் அனுப்புறது. அதனால தான் கேட்க முடியுது. ஒவ்வொரு அனௌன்ஸ்மெண்ட்லையும் உங்கள் மாடும் சரி, எங்கள் ஃபார்மர் மினிஸ்டர் விஜயபாஸ்கர் மாடும் பெரும்பாலும் எல்லாத்துலையும் ஜெயிச்சிருந்ததை கேட்குறோம். விஐபி காளைகள் பற்றியில் பார்க்கும்போது தமிழ் கலாச்சாரத்தை பற்றி பார்க்கும்போது தமிழ்நாட்டு கலாச்சாரத்துடைய இம்பேக்ட் இங்கே ரொம்ப கணிசமாக பார்க்க முடியுது. ஃபிலிம்ஸ் அங்கே யார் பாப்புலராக இருக்காங்களோ இங்கே பாப்புலராக இருக்கிறாங்க, டிவி செலிபிரிட்டிஸ். ஸோ அது வந்து ஒரு கல்ச்சுரல் ரூட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டுடைய தாக்கம் இங்கே ரொம்ப அதிகம் இல்லை. தமிழோட தாக்கம் வந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்தே அதிகம்தான். எம்ஜிஆரோட ஃபேன் ஃபாலோவர்ஸ்லாம் இங்கே இன்னும் இருக்கிறாங்க. ஸோ அப்படின்னு இருக்கும்போது அதுக்கு பிறகு வந்து அப்புறம் சிவாஜி கணேசன், அப்போது ரஜினிகாந்த், கமல்ஹாசன், இப்படி ஒவ்வொரு காலப்பகுதியில் வந்து யூ ஹேவ் வெரி ஸ்ட்ராங். ஏன்னா இங்கே இருக்க மீடியா இண்டஸ்ட்ரீஸ் கனெக்டட் வித் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடை பேஸ் பண்ணி தான் இங்கே இருக்க மீடியா இண்டஸ்ட்ரீஸ் ரன். அங்கே கலாச்சாரம், அங்கே அதோட கலாச்சாரம் ஃபிலிம்ஸோடைய தாக்கம்லாம் இங்கே அதிகம். அதே மாதிரி ஈக்குவலாக இங்கே இருக்குது. ஐ சி வெரி இன்ட்ரெஸ்டிங். தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த தருணத்தில் என்ன மெசேஜ் சொல்ல விரும்புறீங்க? இல்லை, தமிழ்நாடு மக்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய டூரிஸ்ட் வரணும் ஸ்ரீலங்காவுக்கு விசிட் பண்ண. இட் இஸ் ஒரு 1 hour ஃப்ளைட். நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டிலேருந்து டெல்லிக்கு போகிறதோட இட்ஸ் குயிக்கர் கம்மிங் டு ஸ்ரீலங்கா. ஒரு 1 hour ஃப்ளைட்டில் இங்கே வரும்போது the connectivity between Tamil Nadu and Sri Lanka will still develop. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்காவில் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்து பண்ணணும். வி ஃபீல் தட் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும். என்ன காரணம்னா லேபராக எடுத்துக்கலாம், இல்லை ஸ்ரீலங்காலேருந்து எக்ஸ்போர்ட். இப்போ சில கண்ட்ரீஸ்க்கு இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது, பட் ஸ்ரீலங்காலேருந்து பண்ணலாம். அந்த ப்ராடக்ட்ஸை வந்து வி கேன்
அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற அந்த டாக்ஸேஷன் வந்து சம்டைம்ஸ் இந்தியாவோட சில ப்ராடக்ட்ஸில் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தமிழ்நாடு இருக்க பீப்புள் யூட்டிலைஸ் பண்ணலாம். இன்னொன்று வந்து ஆஸ் த இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோஸ், இங்கே இருக்க தமிழ் பீப்புள் மட்டும் இல்லை, இந்த என்டையர் நேஷன் வில் ஆல்சோ ஹேவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு க்ரோ. கவர்னர் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க இந்த நெருக்கடியிலலாம் இந்தியாவுடைய பங்களிப்பு ரொம்ப அதிகம் அப்படின்னு. ஸ்ரீலங்காவில் ஒரு லார்ஜ் செக்ஷன்ஸ் ஆஃப் தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மத்தியில் ஒரு ப்ரோ சைனா டில்ட் இருக்குது. குறிப்பாக முந்தைய அரசுகளுக்கெல்லாம் இருந்தது, அது இன்னமும் கூட தொடருது. சைனா இங்கே ஒரு பெரிய பிளேயராக இருக்குது, இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாம் அப்படின்னு. How concerned should we be in India? இல்லை, அது ரீசன் வாட் நான் இங்கே இருக்கிறனால நான் அசஸ் பண்ணது என்னென்னா, இந்தியா ஹேட் அ நியூட்ரல் ஸ்டாண்ட் இன் இந்த வார் டைமில். ரெண்டு சைடையும் பேலன்ஸ் பண்ணி இந்தியா வந்து செட்டில்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு இந்தியா டுக் தட் ஸ்டாண்ட். ஆனால் சைனீஸ் வந்து டுக் த ஸ்டாண்ட் ஆஃப் வாரை முடிச்சாகணும் அப்படின்னு. ஸோ இங்கே இருக்க சிங்கள மக்கள் மத்தியில் சைனா ஸ்கோர்ட் மோர் தென் இந்தியா. அவங்க மைண்ட் செட்டில் இந்த மாதிரி சைனா நம்மளோட நின்னாங்க, இந்தியா வந்து வாரை வந்து செட்டில்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ கூட 13th Amendment கேட்குறாங்க, அதெல்லாம் கேட்குறாங்க. பட் சைனீஸை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. ஆமாம், ஸோ வந்து வாரை முடிங்க, அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி சைனீஸ் சொன்னாங்க சொல்லி இங்கே இருக்க சிங்களீஸ் மத்தியில் அது இட்ஸ் ஸ்கோர்ட் அ லாட். பட் அதே இது வந்து ஆஃப்டர் த எக்கனாமிக் கிரைசிஸில் இந்தியா ரீகெயின்ட் வேர் இட் வாஸ். இந்தியா ரீகெயின் தட் regained trust and the support India gave, it regained a lot. So I always believe that India is Sri Lanka's neighbor, China is India's neighbor. I believe that. சைனானால இந்தியாவுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஸ்ரீலங்கால இருந்து அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆழமாக அங்கே பதிஞ்சிருக்கிற ஒரு விஷயம். உண்மையா? ஏன்னா ஜாஃப்னாவுக்கு சீன தூதர் போனது, இதெல்லாம் அப்புறம் சப்மெரின்ஸ் வருது, இதெல்லாம் அடிக்கடி ஒரு பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. சைனாவால் இந்தியாவுக்கு ஸ்ரீலங்காவிலேருந்து அச்சுறுத்தல் இருக்குமா? ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதில் வெரி ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அந்த பாலிசியில். சைனீஸ் ஸ்ரீலங்கா வர்றது டெவலப்மெண்ட் பண்ணுறது வந்து ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் இன்டர்வீன் பண்ணுறது கிடையாது. இட்ஸ் அ சவரின் கண்ட்ரி, எனி கண்ட்ரி கேன் கம் அண்ட் டு எனி டெவலப்மெண்ட். பட் இந்தியாவை டிஸ்டர்ப் பண்ணுற வேலை திட்டங்களுக்கு வந்து அனுமதி வழங்குறதும் கிடையாது, அவங்க அனுமதி கொடுக்குறதும் கிடையாது. அதில் ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. இந்தியா டிஃபென்ஸை டிஸ்டர்ப் பண்ணுற சப்ஜெக்ட்ஸ், சப்மெரின்ஸ் வருது, இந்த மாதிரி அடிக்கடி வாக்குறுதிகள் இருந்தாலும் கூட செயல்பாட்டில் நிறைய அச்சுறுத்தல் பார்க்குறோமே. சப்மெரின்ஸை டாக் பண்ண விடுறாங்க, இந்த மாதிரி செயல் இல்லை. அது வந்து ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் ரேஸ் த கன்சர்ன் டு சைனா. இந்த மாதிரி அவங்க சைனீஸ் சொல்கிறது என்னென்னா, அவங்களோட ட்ரில் அந்த சைட் போகும்போது ஏற்கனவே ஒரு போர்ட் அவங்கள்ட்ட இருக்குது, ஹம்பாந்தோட்ட போர்ட், அதில் ஃபியூலிங்க்கு ஸ்டாப் பண்ணுறோம், இந்த மாதிரி காரணங்கள் தான் சொல்கிறாங்க. ஸோ அவங்க சொல்கிற காரணங்கள் வந்து ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டுக்கும் சில காரணங்களுக்கு வந்து அப்ஜெக்ட் பண்ண முடியும், சில காரணங்களுக்கு அப்ஜெக்ட் பண்ண முடியாது. இப்போ பெர்மனெண்ட்டாக பார்க் பண்ணியிருந்தால் எஸ் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் கேனாட் கிவ் பர்மிஷன். பட் ஆன் தி வே ட்ரில்லில் போகும்போது போகிறாங்க, ஃபியூல் பம்ப் பண்ண போகிறாங்க. இப்போ இந்த மாதிரி கமர்ஷியல் ஓரியன்ட் ரிக்வெஸ்டஸ் பண்ணும்போது அட் டைம் ஸ்ரீலங்கா சைடில் பார்த்திங்கன்னா இந்த ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் வந்து சம்டைம்ஸ் வித்தவுட் த கன்சர்ன் ஆஃப் த required officials, they give the permission. Then after that at times concerns have been raised to China as well as to the officials. சைனாவால் இந்தியாவுக்கு குறிப்பாக தமிழ்நாட்டுடைய பாதுகாப்புக்கெல்லாம் எந்த அச்சுறுத்தலும் ஸ்ரீலங்காலேருந்து வராதுன்னு உத்தரவாதமாக சொல்ல முடியும்? இல்லை, கண்டிப்பாக அதில் எந்த விதமான ஒரு செகண்ட் தாட்டுமே கிடையாது. சைனா வந்து இந்தியாவுக்கு எந்த விதமான பாதிப்பு, டிஃபென்ஸ் ரீதியாக பாதிப்பு ஏற்படக்கூடிய எந்த வேலை திட்டத்தையும் இலங்கை அரசாங்கம் எப்போதும் அலோவ் பண்ணாது. தேங்க்யூ வெரி மச் கவர்னர். தேங்க்யூ. திருகோணமலையில் நடுக்கடலில் இருக்கும் சார் கவர்னர், இந்த இடம் பேர் என்ன? This is called a dolphin. அதாவது in the middle of the sea where when the boats or ships வரும்போது in case they need to harbor it, they can use this. நடுக்கடலில் இருக்கும் இல்லையா? இந்த திருகோணமலை ரொம்ப அழகான பகுதி, ரொம்ப கேந்திரமான பகுதி. இது மேலே பல உலக சக்திகள் கவனம் செலுத்தியிருக்கிறாங்க, இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கிறாங்க. நவ் இந்தியா ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் பெறுது திருகோணமலை? திருகோணமலையை பொறுத்த வரைக்கும் this is one of the world's third largest natural harbor. இயற்கையான ஹார்பர். Its depth is it's very good, where the largest ships in the world can come and be parked here. அது மட்டும் இல்லாமல் அந்த காலங்களில் சேட்டலைட்ஸ்லாம் இல்லாதப்ப இந்த ஷிப்ஸ் வந்து இது திருகோணமலை ஹார்பர் இஸ் சரௌண்டட் பை மவுண்டன்ஸ்.
ஸோ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எனி அமௌண்ட் ஆஃப் ஷிப்ஸ், thousands of ships can be come and parked in வேறு வெளியிலேருந்து பார்த்தா தெரியாது இவ்வளோ ஷிப்ஸ் உள்ளே இருக்குதுன்னு. நெப்போலியன் போனபார்ட் ஒரு முறை சொன்னார், அது இன்றைக்கும் சொல்லப்படுது இந்தியாவோட இந்த ப்ராஜெக்ட்லாம் பற்றி பேசும்போது, யார் திரிகோணமலையை ஆள்கிறாரோ அவர் இந்திய பெருங்கடலை ஆள்கிறார் அப்படின்னு. ஏன்னா திஸ் இஸ் த பெஸ்ட் ஸ்பாட் டு ரூல் த இந்தியன் ஓஷன். ஸோ அப்படின்ட்டு இருக்கும்போது இந்தியா ஹஸ் டன் லாட் ஆஃப் சப்போர்ட் டு ட்ரிங்கமலி டு டெவலப். ஈவன் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி கூட பிரிட்டிஷ் யூஸ் ட்ரிங்கமலி அஸ் அ ஹப். World War I இருக்கட்டும், World War II இருக்கட்டும், all the world wars, Trincomalee has been an important strategic location for all these world wars as well as for economic development. சிங்கப்பூர்லாம் இழந்தாங்க, இங்க இழக்காம இந்த பிராந்தியத்தை இழக்காம பிரிட்டிஷார் தொடர்றதுக்கு காரணமா ட்ரிங்கோமலி இருந்திருக்கு. ஆமாம், ட்ரிங்கோமலி இழந்திருந்தாங்கன்னா பிரிட்டிஷ் would have gone and Japan would have taken இந்த சைடு வரைக்கும் they have taken their control. இந்தியா இங்க ஃபோக்கஸ் பண்றது இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக் பலம்னு சொல்ல முடியுமா? இந்தியா இலங்கை no it is a joint ரெண்டு பேரும் பலன் பண்றாங்க, ரெண்டு பேருமே ஸ்ட்ரென்த் ஆறாங்க. இட் டெவலப்ஸ் ஏஷியா. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க, ஸ்ரீலங்காவில் தோஸ் டேஸ் ஏர்லியர் டேஸில் ஹார்பர்ஸ்லாம் இல்லாதப்போ திஸ் வாஸ் த ஒன்லி நேச்சுரல் ஹார்பர். அப்படின்னு இருக்கும்போது என்டையர் ட்ரேட் வித் ஸ்ரீலங்கா வித் த்ரூ அவுட் த வேர்ல்ட் ட்ரிங்கோமலியிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் ட்ரிகோணமலி சம்பந்தமாக ஏற்பாடாக இருக்கக்கூடிய ஒப்பந்தத்துடைய கேந்திர முக்கியத்துவத்தை விளக்குங்க. How does it benefit India? How does it benefit Sri Lanka? How does it benefit the region? No, Sri Lanka பொறுத்த வரைக்கும் we are very much, it's an export oriented countryனால very much வந்து இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டில் ஸ்ரீலங்கா இஸ் கன்சர்ன். அதே மாதிரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சதர்ன் டிப் இதை ட்ரிங்கமலி இருக்கிறனால இந்தியா ஹஸ் டூ பெனிஃபிட்ஸ். இதில் ஒன்று வந்து they are also supporting Sri Lankan's economy by bringing India's industries. And Sri Lanka taxation, some taxations are quite lesser than India. So India industrialist and economist இங்கே பிஸ்னஸ் பண்ணும்போது they have a different kind of taxation. ஒரு பொருளாதார பலமும் இருக்கும், பொருளாதார பலமும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் it also helps to ஸ்ரீலங்காவிலேருந்து பிற சில நாடுகளுக்கு, இப்போ இந்தியாவிலேருந்து சில நாடுகள் போகும்போது அந்த taxation are different. பட் அதே ப்ராடக்ட் வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து போகும்போது the taxation are even still lesser. So there are a lot of chances to the customers to benefit as well as the industrialists to benefit. ஒரு ஆயில் ஹப் பிளான் பண்றாங்க, அதை தாண்டி எதெல்லாம் இந்த ப்ராஜெக்ட்ல ஃபோக்கஸ் ஆகுது? Indian government is planning a oil hub, energy hub. They are also planning for a green hydrogen hub Trincomalee, as well as an industrial zone, as well as aquaculture, agriculture. They have on various industries la Indian government has shown interest, as which எங்க பிரசிடென்ட் ரணில் விக்ரமசிங்கே அவர்களும் இந்தியா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களும் இருவரும் ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க டு மேக் ஷூர் தே டெவலப் இட். உங்க அண்டர்ஸ்டாண்டிங்ல இந்த பொருளாதார பலன்ல தமிழ்நாட்டுக்கும் கணிசமா இருக்குமா? டெஃபினட்டாக இந்தியாவோட க்ளோசஸ்ட் நேபர் ஸ்ரீலங்கா இருந்தாலும் த க்ளோசஸ்ட் நேபர் இஸ் தமிழ்நாடு தான் இந்தியாவில். ஸோ வாட் எவர் பெனிஃபிட், இப்போ தமிழ்நாடு டெவலப் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக தமிழ்நாடை சுற்றி இருக்க ஆந்திரா, கர்நாடகா, கேரளா வில் டெவலப் இன்க்ளூடிங் ஸ்ரீலங்கா. Same way Sri Lanka develop achina, definitely the possibilities to support Tamil Nadu and the other neighboring place will also develop. இந்தியா இலங்கை திரிகோணமலை ஒப்பந்தத்தால தமிழ்நாடும் பொருளாதார பலன் பெறும் நம்புறீங்க? Definitely. இப்போ வர இந்த ஆயில் வரப்போகிறது வந்து it is going to come from Tamil Nadu only. Pipelines are going to be laid from Tamil Nadu only. அதே மாதிரி இங்கே இப்போ மன்னாரும் ராமேஸ்வரத்துக்கும் they are trying to connect ferry service மட்டும் இல்லாமல் exchange switch for the electricity, where you will have a transmission line where current இங்கே எக்ஸ்ட்ராவாக மேனுஃபேக்சர் பண்ணும்போது we can send it to India excess இருக்க they can send it to Sri Lanka during the times of shortages and things like that. So there are lot of advantages. என்னதான் இந்தியா என்ன ஒப்பந்தங்கள் பண்ணாலும் the first benefit both sides will be Tamil Nadu and Sri Lanka. நீங்க ஆளுநராக இருக்கக்கூடிய இந்த திரிகோணமலை மாகாணத்தில் தமிழர்கள் ரொம்ப கணிசமாக இருக்கிறாங்க. தமிழ் பேசுகிறவங்க இஸ்லாமியர்கள், தமிழர்கள் ரொம்ப கணிசமாக இருக்கக்கூடிய மாகாணம். இது டூரிசம் பொட்டன்ஷியல் ரொம்ப அதிகம்ல, இதை பார்க்கவே ரொம்ப ரம்யமாக இருக்குது. டூரிசம் பொறுத்த வரைக்கும் இந்த நார்த் அண்ட் ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ் வந்து லாஸ்ட் 30 years வார் போயிட்டு இருந்தனால ஸ்ரீலங்காவில் இருக்க மக்களே நிறைய பேர் நார்த் அண்ட் ஈஸ்ட்டை பார்க்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம் கிடைக்கல. இப்போ இந்த வார்லாம் எண்ட் ஆனனால நவ் பீப்புள் ஆர் ஸ்டார்டிங் டு கம் அண்ட் எக்ஸ்ப்ளோர் நார்த் அண்ட் ஈஸ்ட். அதில் ஈஸ்ட் வந்து ஐ ஹேவ் அரவுண்ட் 427 kilometers ஆஃப் கோஸ்டல் ஸ்ட்ரெச். கிட்டத்தட்ட 8 வெரைட்டிஸ் ஆஃப் பீச்சஸ் ஐ ஹேவ்.
அதில் என்ன 8 வெரைட்டி? 8 வெரைட்டியில் வந்து ஐ ஹேவ் தி ஷாலோ பீச். அதாவது ஷாலோ பீச்சுங்கிற சில ஒரு 2-3 கிலோமீட்டர் நடந்தாலும் தண்ணி வந்து ரொம்ப ஒரு 2 feet 3 feet தான் இருக்கும், நடந்து போகலாம். ஐ ஹேவ் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் சர்ஃபிங் பீச் அர்கம் பே. ஸோ தென் ஐ ஹேவ் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் இது ஏஷியாலே கிளாரிட்டியான பீச் வி ஹேவ், அது கிளியர் வாட்டர்ஸ். தென் ஐ ஹேவ் அ பீச் கால் மார்பிள்ஸ் பீச். இந்த மாதிரி ஐ ஹேவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீச்சஸ் ஹியர். ஸோ ஒரு ஸ்மால் ஏரியாவில் வி ஹேவ் 8 வெரைட்டிஸ் டைப்ஸ் ஆஃப் பீச்சஸ். ஸோ அது மாதிரி அது மட்டும் இல்லாமல் சக்தி பீடத்தில் உண்டான சக்தி பீடம் இங்கே கோணேஸ்வரத்தில் இருக்குது. இந்தியாவில் இருக்க சக்தி பீடங்களும் ஒன்று வந்து கோணேஸ்வரம் டெம்பிளில் இருக்குது. அதே மாதிரி ராவணன் பூஜை பண்ண சிவலிங்கம் வந்து இங்கே கோணேஸ்வரத்தில் இருக்கிறாப்புல. அது மாதிரி சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோயில்கள், புத்தர் கோயில்கள் அதெல்லாம் கூட இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இயற்கை வளங்கள்னு பார்க்க போனால் உங்களுக்கு நேச்சுரல் ஃபாரஸ்ட்டு, அந்த யூ ஹேவ் திஸ் பேர்ட் சாங்சுவரிஸ், அது மாதிரி நிறைய வி ஹேவ் ஹியர். ஸோ இது எல்லாமே வந்து இட் இஸ் அன்டச் ஃபார் த லாஸ்ட் 30 years. ஸோ நவ் பீப்புள் ஆர் ரெடி டு எக்ஸ்ப்ளோர் திஸ். இப்போது தமிழ்நாட்டிலேருந்து இந்தியாவிலேருந்து இங்கே கணிசமாக வர்றாங்களா, இன்னும் வர வேண்டியிருக்கா? இப்போதைக்கு வர்ற டூரிஸ்ட்டில் அதிகமான டூரிஸ்ட் இந்தியாவிலேருந்து தான் வராங்க. இந்தியா ஸ்டாண்ட் ஸ்டில் ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் ஆஃப் டூரிஸ்ட். ஆல்மோஸ்ட் ஆல் த ஃப்ளைட்ஸ் இந்தியாவிலேருந்து வர்றதில் 80% ஆர் டூரிசம் பீப்புள் ஆர் கம்மிங் அண்ட் ஆல் த ஃப்ளைட்ஸ் ஆர் ஃபுல். இன்ஃபேக்ட் ஜாஃப்னா கூட ஐ திங்க் டெய்லி ஃப்ளைட்ஸ் இருக்குது அண்ட் தேர் இஸ் நோ டிக்கெட்ஸ். டூரிசமை எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ண பிளான் பண்ணுறீங்க? டூரிசமை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு என்ன திட்டமிடுறீங்க? இந்த டூரிசமை பொறுத்த வரைக்கும் ஹரி, now most of the tourists have started coming to Jaffna. So இப்போ ஜாஃப்னா வர்ற டூரிஸ்ட் எல்லாமே we are bringing them to east and we also have 2 airports here. One is at Trincomalee and one is at Batiklo. இருக்காங்க? ஆமாம் இருக்குது. We are on the process of starting air traffic between Tamil Nadu and Trincomalee. We are on the process of starting that. We have already, when I Delhi Vandappa, I have also spoken to Alliance here to explore the possibilities, and also I have spoken to the Indian embassy here and Sri Lankan embassy in India to facilitate the air connectivity. இந்த திரிகோணமலை ரொம்ப அழகானது மட்டும் இல்லை, கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்தது, வெரி ஸ்ட்ராட்டஜிக் பிளேஸ். அதில் இன்னொரு முக்கியமான அம்சம் இது வந்து நேச்சுரல் ஹார்பர். இஃப் ஐ எம் நாட் மிஸ்டேக்கன், இது வந்து வேர்ல்ட்ஸ் 3rd largest நேச்சுரல் ஹார்பர் இல்லையா? இது எதனால முக்கியத்துவம் பெறுது? இதில் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது ஹரி. ஏன்னா ஈஸ்ட்லேருந்து வர எல்லா ஷிப்ஸும் they can come down to Trincomalee. Any size of ships they can come here. இங்கேருந்து through feeder vessels, smaller vessels, they can transport their goods to India and other parts of Sri Lanka and even to neighboring countries, close by countries they can transport. அது மட்டும் இல்லாமல் ட்ரிங்கோமலியில் இப்போ சில கண்ட்ரிஸோட வெசல்ஸ் இந்தியாவுக்கு வந்து they are not allowed to come. பட் இங்கே வரலாம். இங்கேருந்து they can divert through Indian vessels to India. ஓஹோ, இதில் ஒரு டிரான்ஸ்போர்ட் அட்வான்டேஜும் இருக்குது. இந்த ட்ரின்கோமலி ப்ராஜெக்ட், இந்தியா ஸ்ரீலங்கா ட்ரின்கோமலி ப்ராஜெக்டில் இந்தியாவுக்கு போக்குவரத்து பயனும் இருக்குது. ப்ளஸ் லாஜிஸ்டிக்ஸ் யூ ஆர் சீன் அஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியா. நீங்கள் இந்த மாகாணத்துடைய ஆளுநராக இருக்கும்போது இந்த ட்ரின்கோமலி இந்தியா ஸ்ரீலங்கா ஒப்பந்தம் உருவாகுது. இது எப்படி உருவாச்சு? ஹூஸ் பிரெயின் சைல்ட் இஸ் இட்? No, it's between both the government and we were also pushing. Nangalu we were pushing for this because we are very much keen on developing India projects in Sri Lanka, because India and Sri Lanka always share a twin culture they share. So anal we were very much keen that Indian projects should develop, because India oda economy vandu Sri Lanka oda serranala it's not going to come down varakporadilla, but Sri Lanka oda economy will grow. So very keen that Sri Lanka's economy develop pannum. Yes, India oda we have to tie up programs. So we had lot of initiative. Our President Honorable Ranil Wickremesinghe and India side lande Indian Prime Minister Honorable Narendra Modi ji and all of us, especially from my part, we all gave the fullest support, and we wanted at this time this is the right thing to be done. To develop Sri Lanka from this economic crisis, we need India's hands to be support us, to lift us. Idhilande velila engal edukradhukku we need India's hands. So India has extended its hands to support us. இந்த ஒப்பந்தத்தில், இந்த ட்ரிகோணமலி ப்ராஜெக்டில் கண் வச்ச நாடுகள் பல இருக்குது. ஒய் இந்தியா அப்படின்னு கேட்குறவங்களும் நம்ம ஸ்ரீலங்காவில் பார்க்குறோம். இந்தியாவுக்கு இது கொடுக்கக்கூடாது, அவங்களுடைய இன்ட்ரெஸ்டே வேறு, அவங்களுடைய மோட்டிவ்ஸே வேறு, இதுக்கு துணை போகக்கூடாது அப்படின்னு நீங்கள் எதிர்ப்பையும் பார்க்குறோமே. இல்லை, பொதுவாக வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் போராட்டங்கள் வந்து இயற்கையான விஷயம் தான். எதிர்க்கிறாங்க இல்லை, அது இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, யாரை கொடுத்தாலும் எதிர்க்கிறவங்களும் எதிர்த்துட்டு தான் இருப்பாங்க.
நாளைக்கு ஜப்பானுக்கு கொடுத்தாலும் எதிர்த்துட்டு தான் இருப்பாங்க, இல்லை கொரியா கொடுத்தாலும் எதிர்த்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ தே ஹேவ் அ ரிவல்யூஷனரி ஐடியா. பட் அந்த ரிவல்யூஷனரி ஐடியா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்ரீலங்கா மஸ்ட் பீன் அ பொசிஷன் ஃபினான்ஷியல் கேப்பபிள் டு டூ தட். ஸோ ஸ்ரீலங்காவுக்கு ஒரு எக்கனாமிக் க்ரைசிஸ் இருக்கும்போது their best option to join with a growing partner. Economically, India is almost, I think now the 5th economic largest in the world, and the very closest neighbor. So அவரை விட்டுட்டு ஒரு 8thலையோ ஒரு 10thலையோ இருக்கிற நெய்பரோட ஜாயின் பண்ணுறது இஸ் நாட் feasible. So we are very strong that joining with India will not only support the economic thing of development of Sri Lanka, but also will uplift Sri Lanka's economy. A friend in need is a friend indeed அப்படினு சொல்வாங்க. இந்த பொருளாதார நெருக்கடியில இந்தியா எந்த அளவுக்கு இலங்கைக்கு தோள் கொடுத்திருக்கு, அதனால இலங்கை எந்த அளவுக்கு பயன்பெற்றிருக்கு, இலங்கை தமிழர்கள் உங்க மாகாணம்லாம் எந்த அளவுக்கு பலன் பெற்றிருக்கு? இந்தியா பிளேட் ரொம்ப முக்கியமான ரோல் இன் ஸ்ரீலங்காவோட எக்கனாமிக் கிரைசிஸ்லேருந்து வெளியில் கொண்டாடுறதுக்கு. இந்தியாவோட சப்போர்ட் இல்லைன்னா ஐ டோன்ட் திங்க் ஸ்ரீலங்கா இவ்வளோ குயிக்காக ரிகவர் ஆயிருக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட $4 billion இந்தியா லைன் ஆஃப் கிரெடிட்டில் கொடுத்து அசிஸ்ட் பண்ணாங்க. ஐ டோன்ட் திங்க் அந்த அளவுக்கு யாரும் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்கன்னு. இந்தியா அந்த ஃபர்ஸ்ட் நெய்பர்ஹுட் பாலிசி படி தே கேவ் அ பிகஸ்ட் சப்போர்ட். அதுக்கு ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி அவர்கள், ஹானரபிள் ஃபாரின் மினிஸ்டர் டாக்டர் ஜெய்சங்கர் அவர்கள், ஹானரபிள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஹானரபிள் நிர்மலா சீதாராமன் அவர்கள், அவன் லாட் ஆஃப் பீப்புள், ஈவன் தமிழ்நாடு பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்கள், ஈவன் வென் ஹீ ஆல்சோ negotiated lot of things on behalf of Sri Lanka from our request. நிறைய they helped out. அந்த டயத்தில் வந்து the amount of support the Indian government extended வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீலங்காவுக்கு எந்த கவர்மெண்ட்டும் கொடுத்ததில்லை. அதே மாதிரி இந்தியா கவர்மெண்ட் ஆல்சோ ஸ்ரீலங்காவுக்கு எப்போதுமே அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணதில்லை. that helped Sri Lanka அந்த struggling time to come out of this. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் MK ஸ்டாலின் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 40 லட்சம் ஃபேமிலிக்கு he gave dry rations, and also he gave 100 metric ton of medicine and 500 metric tons of milk powders. அந்த மாதிரி நிறைய ஹெல்ப் they helped. ஸோ அது வந்து it strengthened the relationship between India and Sri Lanka. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்காவில் உள்ள இந்தியன் ஹை கமிஷன் கோபால் பாக்லே அவர்களும் இந்தியாவில் இருக்க மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஹானரபிள் டாக்டர் ஜெய்சங்கர் அவர்கள்ட்ட ரிக்வெஸ்ட் வச்சு இந்த ப்ராவின்ஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, இந்த மாநிலத்துக்கு ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ்க்கு 2371 million வந்து ருபீஸ் வந்து வி காட் அஸ் அ கிராண்ட். ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். நான் கவர்னராக இந்த ஒரு 3-4 monthsக்குள்ளே. இங்கே தமிழர்கள் தான் பெரும்பான்மையாக, தமிழ் பேசுகிறவங்க பெரும்பான்மையாக ப்ராஜெக்ட்ஸ் தமிழ் மக்களுக்கு அதிகமாக இருக்குது, பட் எல்லாத்துக்குமே இருக்குது ப்ரோஜனம் ஆகிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் இந்தியா இஸ் தொடர்ந்து they are extending to ஸ்ரீலங்கா. ஸோ திஸ் இஸ் ஹெல்பிங் டு பில்ட் த ரிலேஷன்ஷிப் மோர் ஸ்ட்ராங்கர். அது மட்டும் இல்லாமல் ஆஃப்டர் திஸ் இந்த சப்போர்ட் இந்தியா கொடுத்த பிறகு வந்து இந்தியா மேலே இருக்க இம்ப்ரெஷன் ஸ்ரீலங்காவில் வந்து டோட்டலாகவே வந்து சேஞ்ச் ஆகிருக்குது. தமிழர்கள்ட்ட மட்டுமா இல்லை சிங்கள மக்கள் மத்தியிலுமா? ஒட்டுமொத்தமாக எல்லா மக்கள் மத்தியிலும் தேர்ஸ் மோர் பாசிட்டிவ் ஒரு நன்மை இம்ப்ரெஷன் டெஃபினட்டாக. இந்த ஐஎம்எஃப்ல உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த ஐஎம்எஃப்ல உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பேக்கேஜுக்கும் இந்தியாவுடைய பைலேட்டரல் பெரிய அளவுக்கு உதவி இருக்குல்ல? டெஃபினெட்லி எஸ். ஏன்னா இந்தியா வாஸ் த ஃபர்ஸ்ட் நேஷன் to come and extend its support in IMF. India support extend பண்ண பிறகு all the other nations also came forward to extend their support. இந்த பொருளாதார நெருக்கடியிலேருந்து மீண்டு கொஞ்சம் நீங்க சுவாசிக்கிறீங்க, மூச்சு விடுறீங்க அப்படின்னா இந்தியாவுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியம்னு சொல்ல முடியுமா? டெஃபினட்டாக அதில் நோ செகண்ட் தாட் அட் ஆல். இந்தியா பிளேட் ஒன் ஆஃப் த மேஜர் ரோல் இன் retrieving Sri Lanka's economy. இந்தியா பற்றி ஒரு மிக்சட் ஒப்பீனியன் இங்கே ஸ்ரீலங்கன் சொசைட்டியில் நம்ம இருந்து வந்திருக்கிறத பார்ப்போம். இந்தியாவை ஆதரிக்கிற செக்ஷன்ஸ் உண்டு, எதிர்க்கிற செக்ஷன்ஸ் உண்டு, இல்லையா இந்தியாவை நம்பக்கூடாதுன்னு சொல்கிற செக்ஷன்ஸ் உண்டு. ஆனால் இந்த பொருளாதார நெருக்கடி, அதில் இந்தியாவுடைய பங்களிப்பு, அதுக்கு உதவிக்கு இந்தியாவுடைய பங்களிப்பு, இதுக்கெல்லாம் பிறகு இந்தியா மீதான ஒரு சென்டிமெண்ட்ஸ் ரொம்ப பாசிட்டிவாக ஓவர்வெல்மிங்காக மாறி இருக்குன்னு சொல்ல முடியுமா? அதாவது இந்தியா சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு குரூப் எப்போதும் இருப்பாங்க, இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக ஒரு குரூப் இருப்பாங்க, நியூட்ரலாக ஒரு குரூப் இருப்பாங்க. ஸோ இந்த நியூட்ரல் குரூப்போட மைண்ட் செட் டோட்டலாகவே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ நவ் பாசிட்டிவாக மாறி இருக்கு. ஸோ நவ் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள்ஸ் திங்கிங் இஸ் பாசிட்டிவ் டுவர்ட்ஸ் இந்தியா. இந்தியா மீதான நன்மதிப்பு இந்த கிரைசிஸுக்கு அப்புறம் உயர்ந்திருக்கு. ஆன் ஹவு இட் இஸ் ஆக்டட். எஸ், ஃப்ரம் த கோவிட் வேக்சின் இந்தியா கொடுத்ததுலேருந்து, ஃப்ரீ வேக்சின் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து, அண்ட் ஆல்சோ ஃபியூவல் சப்ளைஸ் கொடுக்கும்போது கிரைசிஸ்லேருந்து, அண்ட் ஆல்சோ ஆக்சிஜன் எங்களுக்கு அனுப்பிச்சி விட்ரும்போது ஷார்ட்டேஜ் நேரத்தில், கோவிட் நேரத்தில், all supported extended by India is being highly recognized by the
people of Sri Lanka. ஒரு ரெஸ்பான்சிபிள் வேர்ல்ட் பவரா பார்க்கப்படுதா இந்தியா இங்க? Definitely. வடக்கு கிழக்கு இதுல வந்து ஹிஸ்டாரிக்காவே இந்தியா வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ஃபோக்கஸ் பண்ணிருக்காது. எந்த பிரதமர் இந்த காலத்திலயும் இந்த பிரதமர் காலத்திலயும் தொடருது. வடக்குக்கும் கிழக்குக்கும் இந்தியா கொடுக்கக்கூடிய இம்பெட்டன்ஸ் எப்படி மதிப்பிடுறீங்க? இல்லை, இந்தியா வந்து இந்த ஏரியாவில் இருக்க now railways now they are fully they are only doing. அதேமாதிரி ரெனியூபிள் எனர்ஜி அதுவும் ஃபுல்லாக இப்போ இந்தியா தான் பண்ணுது. இப்போ எனர்ஜி ஹப் they are doing. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ஏரியாவுக்கு தேவையான அனைத்து டு பி செல்ஃப் சஃபிஷியன்ட் தேவையான அனைத்து சப்போர்ட்டும் இந்தியா இஸ் கிவிங். தமிழர் பகுதியில் நடக்கக்கூடிய பல வளர்ச்சி திட்டங்கள்ல இந்தியா பங்களிக்குது. ஆஃப்கோர்ஸ். How is tourism rebounding சார் இந்த கிரைசிஸ்க்கு அப்புறத்துலேருந்து உங்க மாகாணத்தில் ஒட்டுமொத்தமா? இல்லை, ஆக்சுவலாக இப்போ இந்த டாலர் ரேட்டும் கன்வர்ஷன் ரேட்டும் வந்து டோட்டலாக வந்து ஸ்ரீலங்கா ருபி ஹஸ் ஃபாலன் டவுன்னால வி ஹேவ் மோர் டூரிஸ்ட் நவ் கம்மிங் இன். முன்னாடிலாம் 2 days அவங்களுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடியது வந்து நவ் தே கேன் டூ இட் ஃபார் 4 days. ஸோ நவ் வி ஹேவ் மோர் டூரிசம் கம்மிங் and we are finding that there is no rooms in the hotels in eastern province after this recent development of the IMF. I don't find any rooms in the eastern province. Sometimes rooms, hotel rooms க்கு recommendations பண்ண வேண்டி இருக்குது. இந்த ரூபாய் மதிப்பு குறைஞ்சதுனால அது வந்து டூரிசத்தை இன்க்ரீஸ் பண்ணிருக்கு. That's right.